தெரியும் 2025 5ஆம் மாதம் 18ஆம் தேதி எக்ஸாம் நடைபெற்றது ஒன்று உங்களுக்கு தெரியும். பிறகு 2025 5ஆம் மாதம் 19ஆம் தேதி ஏன் குழப்பம்? என்னது குழப்பம்? குழப்பம் இல்லாம இருக்கலாம் தானே? என்ன யாரோ சரி, குழப்பம் இல்லாம இருந்தா நல்லது. என்ன ஓகே. இந்த பரீட்சை நடைபெற்றது. அதே மாதிரி 2025 9ஆம் மாதம் 28ஆம் தேதி ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாம் நடந்தது. அதே மாதிரி 2025 10ஆம் மாதம் 5ஆம் தேதி MSO எக்ஸாம் நடந்தது. இதுவும் அரச முகாமைத்துவம் தான். அதை விட நான் நினைக்கிறேன் 2025 9ஆம் மாதம் 6ஆம் தேதியோ என்னவோ என ஞாபகம் இல்லை. கோட்டைமையில் ஹெல்த் எம்ஏ நடைபெற்றது. ஹெல்த் எம்எஸ்ஓவும் நடைபெற்றது. இப்படி நாங்கள் நினைக்கிறேன் அதை விட SS 2025 9ஆம் மாதம் 28 நினைக்கிறேன். அது எங்களுக்கு தேவைப்படாது. எங்களோட பாடத்தோட சம்பந்தம் இல்லாத பரீட்சை தான். சயின்ஸ் சர்வீஸ் சொல்ற எக்ஸாம் அது எங்களோட சம்பந்தப்படாத எக்ஸாம் தான். ஸோ அதை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். இவ்வளவு பரீட்சைகளும் இந்த வருஷம் இப்போ கிட்டடியில். அதை விட 2025 2ஆம் மாதம் 20ஆம் தேதி LLB எக்ஸாம் நடைபெற்று. இவ்வளவு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் நடைபெற்ற மிக முக்கியமான பரீட்சைகள். இதை விட மேலதிகமான ஒரு சில பரீட்சைகள் எங்களோட மொழித்திறன் கிரகித்தலோட சம்பந்தப்படாத பரீட்சைகளும் நடைபெற்றது. ஆனா இவையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மொழித்திறன் கிரகித்தலோட சம்பந்தப்பட்ட பரீட்சைகள். மொழித்திறன் மற்றும் கிரகித்தலோட சம்பந்தப்பட்ட பரீட்சைகள். மொழித்திறன் கிரகித்தலோட சம்பந்தப்பட்ட பரீட்சைகள் என்பது மிக முக்கியமான விடயம். சரி, அப்ப இந்த பரீட்சைகள்ல வினாக்களை அடிப்படையாக கொண்டு, வினா கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் புதிய விடயங்களை பார்க்க போறோம். அதாவது இனி வரப்போற எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த உத்தியோகத்தருடைய ஒரு எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா ADR எக்ஸாம், அது டிசம்பர் மாதம் எக்ஸாம் நினைக்கிறேன். அதை விட வடமாகாணத்தினுடைய MSO, அதே மாதிரி வடமாகாண வருமான வரி பரிசோதகர்னு சொல்ற எக்ஸாம், அதை விட தை மாசம் நடைபெற இருக்கின்ற LLB எக்ஸாம். ஏன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த பரீட்சைக்காக கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பரீட்சைக்காக இந்த குரூப்பில் நீங்கள் இணைந்திருப்பீங்கள். இந்த மொழித்திறன் கிரகித்தலை கற்றுக்கொள்வதற்காக. ஓமா இல்லையா? மொழித்திறன் கிரகித்தலை கற்றுக்கொள்வதற்காக. JPB என்றால் உங்களுடைய இதை மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணி போட்டுருங்க. தேவையான நேரத்தில் கேள்வியை கேளுங்க. JBPன்னு சொல்ல போற பேர்ல வந்தால் உங்களுடைய இதை மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப கிளாஸ்ல நீங்கள் கொஞ்சம் குயிக்கா இணைந்து கொள்ள வேணும். கொஞ்சம் பேர் குயிக்கா இணைந்து கொண்டிருக்கீர்கள். ஆனா மற்றது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னென்றால், உங்களுக்கு ரெக்கார்டிங் என்பது மேலதிகமாக தரப்படுகின்ற ஒரு விடயம் தானே. ரெக்கார்டிங் என்பது உங்களுக்கு மேலதிகமாக தரப்படுகின்ற விடயமே ஒழிய கட்டாயமானது அல்ல. அது ஒரு கட்டாயமானது அல்ல. ரெக்கார்டிங் என்பது எப்பென்றால், உங்களுக்கு இந்த இப்பதானே மழை என்றபடியா கிளைமேட் சேஞ்சா இருக்க சில வேளைகளை கவரேஜ் இஷ்யூ இருக்கலாம். அந்த ஒன்றுக்காக உங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கலாம்.
அடுத்து வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏதாவது மரணச் சடங்குகள் அல்லது திருமணச் சடங்குகள் அதுகளுக்கு நீங்க செல்வதனால அதை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து வழங்குறோம் சரிதானே. அல்லது ஏதாவது ஒரு சில விடயங்களை திருப்பி திருப்பி பார்க்கணும் என்று நீங்கள் எண்ணுகின்ற வேளையிலையும் அதை வந்து நாங்கள் என்ன சரியான முறையில் செய்யணும் என்று சொல்லியும் நீங்க படிக்கணும் என்ற முறையிலையும் ரெக்கார்டிங் வழங்குறோம். மற்றபடி நீங்கள் கிளாஸ்ல கட்டாயம் இணைந்து கொள்ள வேண்டும் சரிதானே. கிளாஸ்ல எல்லாருமே கட்டாயம் இணைந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். இந்த முறை நான் வரவு பார்த்து தான் விடுவேன். கிளாஸ்ல கட்டாயம் இணைந்து கொள்ளணும். கிளாஸுக்கு வர முடியாது விட்டால் அது அவங்களுடைய அட்மினுக்கு நீங்க முன்னரே அறிவிக்க வேணும். இன்றைக்கு சார் எங்களால் வர முடியாது, நான் ஒவ்வொரு நாளும் நீ அட்டண்டன்ஸ் வந்து எடுப்பேன், ஆகவே கிளாஸுக்கு வந்து வர முடியாது என்று சொன்னால் முன்னரே வந்து அறிவிக்க வேணும். அது ஒரு சிலராக தான் இருக்கு, எல்லாருக்குமே வர முடியாது என்ற இல்லத்தான் எல்லாருமே வரத்தான் 100% உங்களுடைய ஒழுங்கு முக்கியம். என்னன்னு சொன்னால் சில பேர் வந்து என்னன்னு சொன்னால் இப்படித்தானே பரீட்சை கிட்ட வரைக்க திருப்பி ஒரு ரெக்கார்டிங்கை பார்க்க ரெக்கார்டிங் வேலை செய்யாதுன்னு சொல்றீங்க. அப்ப நாங்கள் ரெக்கார்டிங் என்பது 2 நாட்கள்ல வந்து பார்த்து முடிக்கப்பட வேண்டிய ரெக்கார்டிங். சார் 2 நாட்கள் இன்றைய கிளாஸுக்கு நீங்கள் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையால வர இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலமை கிடையாது ரெக்கார்டிங்கை பார்த்து முடிக்க வேணும் தானே. நாங்கள் ரெக்கார்டிங் தர்றது உங்களுடைய பாவை இறக்கம் பார்த்து உங்களுடைய நிலைமையை பார்த்து தாரது. அப்ப அதே வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் சொன்னா கிளாஸுக்கு வராம இருக்கக்கூடாது. அப்ப கிளாஸினுடைய வரவு என்பது 100% வரவாக இருக்க வேண்டும். கிளாஸினுடைய வரவு என்பது 100% வரவாக இருக்க வேணும். கட்டாயம் இந்த ஒரு 100% வரவு வந்து பார்க்கப்படுமா. சரி, ஓகே. அப்ப அந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு 2-3 இருக்குன்னு சொல்லி நாங்கள் படிப்பிக்கிறோம் கேட்டு படிப்பிக்கிறாங்களே என்ன ரைட். அப்ப கிளாஸுக்கு வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வர வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். சரி, அப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும் சொன்னா இந்த மொழித்திறன் கிரகித்தல் சம்பந்தமான பரீட்சையினுடைய வினா கட்டமைப்புகள் எப்படி வருது என்று சொல்லி எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியவிட நான் உங்களுக்கு எல்லா பேப்பரும் வந்து ஃபைனல்ல வந்த கேள்விகள் வந்து செய்வேன். இப்ப அண்மையில முந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 2025 ஆண்டு 10ஆம் மாசம் 5ஆம் தேதி நடைபெற்ற MSOவினுடைய வினாக்களும் செய்வேன் தானே. அதே மாதிரி இதுல இந்த 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 பரீட்சையில இடம்பெற்ற பெரும்பாலான வினாக்கள் அது கட்டுரையாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து என்ன சொல்றது ஆமியில நிச்சயிக்க முடியாத என்ற வினாக்களாக இருக்கலாம், அல்லது இலக்கணம் சார்ந்த வினாக்களாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். எல்லா வினாக்களும் உங்களுக்கு செய்துவிட என்பது மிக முக்கியமான விடயம். அப்ப அதான் மிக முக்கியமான விடயமா. அதுல வந்து வடிவா பாருங்க. மற்றது நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால் இந்த MSO எக்ஸாம் இந்த MSO எக்ஸாமில இப்ப நடைபெற்ற பொழுது அந்த ஃபீட்பேக் இருக்கு தானே, மாணவர்களுடைய ஃபீட்பேக். அவர்கள் சொன்ன விடயம் 99% கேள்விகள் நான் படிப்பிச்ச கேள்வி வந்ததான். ஆனா அந்த 99% கேள்விகளும் எப்படி வந்ததுன்னு சொன்னா கிட்டத்தட்ட என்னட்ட 5 மாதம் படிச்சுக்கிறோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், கிட்டத்தட்ட 5 மாதம் என்று சொல்லப்படுறது 5 ஸ்டேஜ் கட்டமாக படிச்சுக்கிறோம். அந்த 5 கட்டமாக படிச்சபடியால அந்த 5 கட்டத்திலையும் சொல்லப்பட்ட வினாக்கள், வினா கட்டமைப்புகள், வினாக்கினுடைய சொற்கள் எல்லாமே பரீட்சையில் இடம்பெற்றிருக்குது. கடைசியாக நான் நினைக்கிறேன் போன சனிக்கிழமை இரவு நான் ஒரு கடிதம் ஒன்று செய்து விட்டான் அவர்களுக்கு. நான் யோசிக்கல அப்படி வேறுபடலாம். அந்த வெள்ள அனர்த்தத்தினால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குற மாதிரியான ஒரு கடிதம் அது படிப்பிச்சு விட்டான். ஆனால் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னால் வறட்சியால வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம், விவசாயிகளுக்கான நிவாரணம் அப்படி என்ற மாதிரி வந்துச்சு. அப்ப என்னண்டா நான் வெள்ளம் என்று படிப்பிச்சது, அங்க வறட்சி என்று வந்தது. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி நான் ஜூலை மாத கால பகுதியில அவர்களுக்கு ஒரு துண்டு பிரசுரம் வந்து படிப்பிச்சனால் மின்சார பாவனை சம்பந்தமான ஒரு துண்டு பிரசுரம் ஜூலை மாதம் அளவில் தான் படிப்பிச்சான். அவ படிப்பிக்கிற வேளையில துண்டு பிரசுரமா படிப்பிச்சினான்.
அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கட்டுரையாக வந்தது. மின்சாரம் சம்பந்தமாகவும் புதுப்பிக்கத்தக்க வலு என்று சொல்லப்படுற தன்மையில அந்த கட்டுரை வந்திருக்குது. அதெல்லாம் பெரிய கஷ்டமான கஷ்டமான என்ன சொல்றது கட்டுரை அல்ல. இப்படியான கேள்விகள் எல்லாம் கிளாஸ்ல சொல்லி சொல்லி விடுற கேள்விகள் ஆமில்ல நிச்சயிக்க முடியாத கேள்வி வரும்னு சொன்னால் அது அப்படியே வந்திருக்குது. பந்தி ஒரு சில பந்திகள் மாறி இருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த 2 எம்எஸ்ஓ பரீட்சையிலையும் வந்து சுருக்கம் வர இல்லை. அதுக்காண்டி உங்களுக்கு வராதுன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. 2 எம்எஸ்ஓ பரீட்சையிலையும் வந்து சுருக்கம் என்று சொல்லப்படுகின்ற கேள்வி வந்து இடம்பெறவில்லை. அதை நான் சொல்ல வேணும். ஆனா படிப்பிச்சேன் நான். தானே அப்ப அதை என்னென்றால் வடிவா கவனிக்க வேணும். போன வருஷம் மாதிரித்தான் வினாக்கள் இந்த வருஷம் வரும். இந்த வருஷம் வர்ற வேறத்தான் பிறகும் வரும் என்று இல்லை. சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து வினா கட்டமைப்பில வினாக்கள்ல வந்து கட்டாயம் இருக்கு. தானே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். தானே அது சில வேளைகள்ல உதாரணமாக புகையிரத அதிபர் சேவைக்கெல்லாம் பிள்ளைகள் 2021ஆம் ஆண்டு போடுகின்ற வேளையில இலக்கண ரீதியான வினாக்கள் அவன் போடே இல்லை. 1.5 மணித்தியால பேப்பர் ஆமில நிச்சயிக்க முடியாது என்ற வினா, சுருக்க வினா, கட்டுரை வினா, தடித்த போதிக்கான விளக்கம் கொடுக்கிற வினான்னு சொல்லி போட்டு விட்டது. அவ்வளவுதான் 2021ஆம் ஆண்டு புகையிரத அதிபர் சேவை அவை 1.5 மணித்தியால பேப்பருக்கு அப்படி போட்டவங்க. ஆனா இந்த வருஷம் அதோட சேர்த்து இலக்கணம் சார்ந்த வினாக்களையும் வந்து போட்டிருக்காங்க. அது சேர்ந்து இலக்கணம் சார்ந்த வினாக்களையும் போட்டிருக்காங்க. அப்ப அதை நாங்கள் கட்டாயம் பார்க்கத்தான் வேணும். சும்மா கிரை திரண்டு போட்டு சும்மா கட்டுரையும் பார்த்து போட்டு அதையும் பார்த்து போட்டு படிச்சு போட்டு போறது இல்ல. அதே மாதிரி மொழித்திறன் சொன்னா சும்மா கடிதத்தையும் அதையும் பார்த்து போட்டு படிச்சு போட்டு போறது இல்ல. அப்ப இலக்கண வினாக்கள்னு சொல்லிக்க உங்களுக்கு தெரியாது. எல்லா விதமான இலக்கணங்களுக்குள்ளையும் ஆழமாக இறங்கி பேப்பர் வந்து செட் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப அந்த அன்றைக்கு சொல்லிச்சு நம்ம பிள்ளைகள், சார் நீங்க படிப்பிச்ச வேற்றுமையும் வந்திருக்குது. நீங்க படிப்பிச்ச கூட்டு பேரும் வந்துருக்குது. நீங்க படிப்பிச்ச தொகையும் வந்துருக்குது. புணர்ச்சி வந்திருக்குது. ஏன்னா அதே மாதிரி வந்து நீங்க படிப்பிச்ச அந்த பிழையான சொற்களை தெரிவு செய்ய அப்படி எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் வந்து சொல்லியிருந்தார்கள். அது வினாக்களையும் வந்து அனுப்பியிருந்தார்கள். தலையங்கங்களையும் அனுப்பியிருந்தார்கள். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் என்ன சொல்றது இவ்வளவுதான் என்று சொல்லி படிச்சு கொண்டு போறோம்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் பரீட்சையில வந்து தோல்வி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு ஏ லெவல்ல வந்து என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சோமோ அதே மாதிரி படிக்கணும். உண்மையிலே இப்ப ஏடிஆர் எக்ஸாமுக்கு எல்லாம் அதான் பதிவாளர் சேவைக்கெல்லாம் சரியான 2 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. டிசம்பர் மாதம் எக்ஸாமா? என்ன டிசம்பர் மாதம் எக்ஸாமான்னு சொன்னா சரி 2 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்கு. இன்றைய வாங்கினா சரியா 2 மாதம். அதே மாதிரி எல்எல்பிக்கு வந்து 3 மாதம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஏன்னா அதே மாதிரி நாளைக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் வந்து அது வந்து இந்த மாசம் ஏதோ 25 என்னவோ எக்ஸாம். அவைக்கு கிட்டத்தட்ட நாளைக்கு இன்றைக்கு இன்னும் ஒரு 17 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் கிளாஸ் அந்த பேப்பர் எல்லாம் செய்து முடிப்பேன். நீங்க பயப்பட தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா அப்படி இருக்குது. அடுத்தது வந்து இந்த வடமாகாணத்தின் எக்ஸாமும் வந்து இந்த மாதமும் அப்படித்தான் கதை அடிபடுது. ஏன்னா அப்படி ஏதாவது வித்தியாசம் இருந்தால் சொல்லுங்க. வடமாகாண எக்ஸாம் எல்லாம் இந்த மாதம் தான் சொல்லப்படுகிறது. அப்ப வடமாகாணத்தினுடைய பரீட்சைகள் வந்து நாளைக்கு இல்ல கேலண்டர்ல வராது தானே. ஏன்னா கவர்மெண்ட் கேலண்டர்ல வராது. வடமாகாணத்துல பரீட்சைகள் வந்து கவர்மெண்டுடைய கேலண்டர்ல வராது. ஆகவே அதை நீங்க நோமலா பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் தான் 2 பரீட்சையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ அதனால பெரிய அளவில இடைவெளிகள் இல்லை. அப்ப பெரும்பாலான பரீட்சைகள் இந்த வருஷமே நடந்துச்சு. எல்எல்பி கூட டிசம்பர்ல நடக்கலாம். நான் வார 20 கோல் பண்றாங்க எல்எல்பின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. தானே அடுத்தது வந்து உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப இதுல வந்து ஏடிஆர் பரீட்சைக்கு வந்து போட்டாக்கள் வடமாகாண எக்ஸாம் எழுதுறீங்க. வடமாகாண எக்ஸாம் போட்டாக்கள் வந்து எல்எல்பி எழுதுறீங்க. ஆமா இல்லையா? அப்ப இப்படி எல்லாருமே வந்து எல்லா எக்ஸாமுக்கும் வந்து போட்டபடியால நீங்கள் ஒரு கல்லில 2 மாங்காய் இல்லை. ஒரு கல்லில 5-6 மாங்காய் விழுது உங்களுக்கு. அதாவது ஒரு ஜூம் கிளாஸ் மீனிங் 2 மாதத்திலேயோ அல்லது 1 மாதத்திலேயோ அல்லது 3 மாதத்திலேயோ நீங்க படிக்கிற அந்த ஜூம் கிளாஸ்ல ஒரு 5-6 பரீட்சைகளை வந்து எழுதி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு தானே. வெற்றி பெறலாம், பெற முடியாதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்குது. அப்ப அதனால வந்து நீங்கள் அந்த பரீட்சைக்கு ஏற்ற வகையில வந்து உங்களை வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னால் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த பரீட்சைக்கு ஏற்ற வகையில உங்களை வந்து என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்கள். அப்ப அந்த வகையில இனி வருகின்ற ஒவ்வொரு கிளாஸஸும் வந்து
நீங்கள் பரீட்சைக்கு ஏற்ற வகையில வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறபடியால வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பேப்பரை செய்து கொண்டு போயிருக்க உங்களுக்கு அந்த பரீட்சை சம்பந்தமான எல்லா விடயங்களும் வந்து கிளியர் ஆகி போய் கொண்டிருக்கு. ரைட் பாருங்க, இந்த உலக பரீட்சையினுடைய வினாக்களும் உங்களுடைய பேப்பர்ல வரப்போம். சரி, இவ்வளவு பரீட்சையினுடைய இப்ப நான் ஒவ்வொரு பரீட்சையும் வந்து செமினார் எடுக்கின்ற வேளையில ஒவ்வொரு பரீட்சையினுடைய வினாத்தாள்களையும் வந்து அடுத்தடுத்த பரீட்சையில வந்து அந்த வினாத்தாளை அப்படியே கொடுக்குறேன். ஃபுல்லா கொடுக்காட்டிலும் அந்த மிக முக்கியமான வினாக்களை எல்லாம் அப்படியே கொடுத்து போட்டு அதோட சம்பந்தப்பட்ட இன்னும் பல வினாக்களை உதாரணமா போன கூட்டு பெயர்ன்னு சொல்லி வந்திருக்குது. எம்எஸ்ஓக்கு இந்த 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி வந்திருக்கு. அந்த கேள்வி சம்பந்தமாக நான் கன கேள்வி இந்த முறை செய்திருக்கிறேன். செய்ய இந்த வருஷமும் கூட்டு பெயர்ன்னு சொல்லப்படுற கேள்வி இந்த 10ஆம் மாசம் 5ஆம் தேதி வந்திருக்கு. சரி, அதே மாதிரி இந்த வாக்கியங்களை வந்து என்ன எழுதுவது, இப்படி எல்லா விதமான வினாக்களும் வந்து கொண்டிருக்குது. கடிதம் என்ற வினாக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பரீட்சையில வந்து அவைக்கு வந்திருக்குது என்றது மிக முக்கியமான விடயம். அப்ப அதனால அதே மாதிரி ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா அதுவும் வந்து தொடர்ச்சியாக வந்திருக்குது. அதே மாதிரி இப்ப பதிவாளர் சேவையினுடைய பரீட்சை வினாக்களை வந்து பார்க்கின்ற வேளையில அதுல இந்த ஆமில்லை என்ற கேள்வி 2021ஆம் ஆண்டு வந்திருக்குது. அது 2021ஆம் ஆண்டு கடைசியாக பதிவாளர் சேவை ஏடிஆர் எக்ஸாம் வந்து நடைபெற்றது. அதுக்கு முன்னம் நான் நினைக்கிறேன் 2015 15 14 கால பகுதியிலையும் வந்து ஏடிஆர் எக்ஸாம் வந்து நடைபெற்றது. அப்ப அதனால அந்த வினாக்கள் 2014 15 நடைபெற்ற ஏடிஆர் எக்ஸாமினுடைய வினாக்களுக்கும் 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏடிஆர் எக்ஸாம் வினாக்களுக்கும் இடையில சின்ன சேஞ்சஸ் இருக்கு தானே. ஏன்னா 2014 15 வருகின்ற வேளையில இலக்கண வினாக்கள் கொஞ்சம் கூடுதலாக வந்தது. ஆனா 2020 21 வருகின்ற வேளையில ஆமில்லி என்ற கேள்வி பந்திகளுக்கு கீழே 4 விடைகளை தந்து பந்திகளுக்கு கீழே ஒவ்வொரு பந்திகளுக்கு கீழே ஒவ்வொரு கூற்றையும் கேட்டு அந்த கூற்று கீழே 4 விடைகளை போட்டு அப்படியான தன்மையில வந்து வினாக்கள் வந்து இடம்பெற்று தனிவாக்கியம் எழுதுகின்ற மாதிரியான வினாக்களும் வந்து கட்டுரையும் வந்து இதெல்லாம் படியா கவனிக்கணும். கட்டுரையும் வந்தது. அதே மாதிரி இலக்கண வினாக்களும் வந்தது. 50வது ஆண்டு கொண்டாடப்பட்ட விழான்னு சொல்லி என்னென்று கேட்டான், ஏன்னா கடவுள் இருப்பவர் என்று சொல்லி நம்புறவன் யார், இப்படியான வினாக்கள் எல்லாம் அந்த பல பொருள் ஒரு தொடர் அப்படியான இலக்கண வினாக்கள் எல்லாமே மரபு தொடர் எல்லாமே வந்திருக்குது. அப்ப நீங்க தனியா என்ன ஆம் இல்லை என்ற கேள்வியை படிச்சு கொண்டோ, தனியா வந்து கட்டுரையை வந்து பாடமாய் கொண்டோ, அல்லது தனியா வந்து ஒரு கடிதத்தை பாடமாய் கொண்டு போயோ பரீட்சை எழுத முடியாது இந்த காலத்துல தானே. அப்ப கேள்விகள் வந்து எப்படி விரியுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கட்டமைப்புகளை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார். கட்டமைப்புகளை மாற்றம் ஏற்படுத்தி இப்போ 6-7 கட்டமைப்புகளாக வினாக்கள் பிரிக்கப்படுகிறது. அவ நீங்க கேட்கலாம், என்ன சார் 1 மணி நேரத்துல இப்படி தான் வருதோ 1.5 மணி நேரத்துல எப்படி வருதோன்னு சொன்னா வந்திருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? என்ன வந்திருக்குது. இப்ப 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஏடிஆர் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 5 விதமான கட்டமைப்புல வினா வந்தது. 5 விதமான கட்டமைப்புன்னு சொன்னா ஒன்று கட்டுரை வந்திருக்குது சரி, 2வது ஆபில்லி என்ற கேள்வி வந்திருக்குது, 3வது பந்தி கேள்வி வந்திருக்குது, 4வது தனிவாக்கியம் எழுதுற கேள்வி வந்திருக்குது, 5வது இலக்கண கேள்வி வந்திருக்கு. 5 கட்டமைப்புல வந்திருக்குது. ஆனா 1 hour பேப்பர். அந்த பேப்பர் எல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த பேப்பர் எல்லாம் உங்களுக்கு நான் செய்து விடுவேன், பிரச்சனை இல்லை. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பார்த்த அந்த உங்களுக்கு போடப்பட்டுள்ள வினாத்தாளிலையும் அது சம்பந்தமான ஒரு சில வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை. அப்படி இடம்பெறாது விட்டாலும் நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த வடக்கு மாகாணத்தின் எம்எஸ்ஓ வடக்கு மாகாணத்தின் எம்எஸ்ஓவில் இடம்பெற்ற சில கேள்விகளும் வந்து இன்றைய வினாத்தாளில வந்து இருக்குது. சரிதானே. அதே மாதிரி எல்எல்பியில வந்து இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாசம் 20ஆம் தேதி நடைபெற்ற எல்எல்பி பரீட்சையினுடைய வினாக்களும் இந்த உங்களோட கையில உள்ள பேப்பர்ல வந்து இருக்குது. அப்ப நான் வந்து ஒரு பேப்பர்ல எல்லா விஷயத்தையும் போடாமல் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து நடைபெறுகின்ற இப்ப நாங்கள் இந்த ஸ்டேஜ்ல வந்து கிட்டத்தட்ட 2-3 பேப்பரும் உங்களோட கைக்கு வேற. அது 2-3 பேப்பர்லையும் வந்து கடந்த கால வினா கட்டமைப்புகள் எல்லாம் வேற. பழைய மாதிரியான தன்மையில இல்லாமல் கொஞ்சம் புதிய மாதிரியான வினா நோக்கில வந்து வினா கட்டமைப்பு நோக்கில வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய தேவை. அப்ப என்னுடைய போக்கஸ் எல்லாம் புதிய பரிணாமத்தை நோக்கியதானதா தான் இருக்கு.
அதாவது புதிய வினா கட்டமைப்புடைய செயற்திட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. அப்ப நாங்க அப்படி புதிய வினா கட்டமைப்புடைய செயற்திட்டத்தின் அடிப்படையில போனாலும் அவனும் சில வேளைகள்ல அதை விட இன்னும் கொஞ்சம் புதுசாகவும் யோசிக்கலாம். ஆனா அதுக்கேற்ற வகையில நாங்கள் எங்களை வந்து என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். உண்மையிலேயே வந்து 2 மாதம் 3 மாதம் இப்ப எல்லா எக்ஸாமும் 2 மாதத்துக்குள்ள நடக்கும். இந்த 3 மாதத்துக்கு நடக்குது. உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் 6ஆம் மாசம் அப்படித்தான் எம்எஸ்ஓ கோல் பண்ணவன். ஏன்னா 3 மாதத்துல சரியா நடந்தது எம்எஸ்ஓ. அதே மாதிரி புகையிரத வந்து 6ஆம் மாசம் தான் கோல் பண்ணி 2.5 மாதத்துக்கு எக்ஸாம் முடிச்சு. விளங்குதானே? அப்ப என்னென்றால் உடனே எக்ஸாம் நடக்குது. அப்ப எக்ஸாம் எல்லாம் இனி சில பேர் இப்படித்தானே என்னன்னு சொன்னா எக்ஸாமினுடைய நேற்று போன சனிக்கிழமை செமினாருக்கு வந்த ஒரு அரவாசி பேர் எப்படியான ஆக்கலன்னு சொன்னா இந்த இது அட்மிஷன் கார்டு வந்தா பிறகு ஒரு செமினாருக்கு போய் பார்ப்போம். அப்ப அதெல்லாம் பிள்ளைகள் சும்மா உங்களை நீங்களே வந்து ஏமாற்றிக் கொள்ளுகின்ற விளையாட்டு. அட்மிஷன் கார்டு வந்தா பிறகு அப்போவுமே பெம்பலா என்று சொல்லி கருதுகின்ற விடயம் எல்லாம் நீங்களே உங்களை வந்து மாற்றுறது. 2 மாதத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணே இல்லைன்னு சொன்னால் பெரிய நீங்க போட்டியை எதிர்கொள்ள வேண்டி வரும். பெரிய அளவிலான போட்டியை வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும். 2 மாதத்துல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்வியூ என்பது பெரிய ஒரு விஷயமாக இருக்காது. ஏன்னா நல்ல மார்க்ஸ் எடுத்தால் நான் அடிக்கடி வகுப்பில சொல்றது நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் 90க்கு மேல எடுக்கணும் என்று சொல்லி படிக்க வேணும். 90க்கு மேல எடுக்க வேணும் என்று சொல்லி படிச்சாதான் ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூல வந்து கட்டாயம் உங்க இன்டர்வியூக்குரிய பேர் லிஸ்ட்ல உங்களோட பேரும் வந்து இருக்கும். இன்டர்வியூ என்பது பெரிய ஒரு விஷயம் இல்லை. உங்களோட டிகிரியோ உதாரணமாக ஏடிஆர்ன்னு சொன்னால் அந்த ஏடிஆர் பரீட்சைக்கு வந்து உங்களுடைய டிகிரி ஓகேன்னா ஓகே தான். நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தா உங்களோட டிகிரி ஓகேன்னா சரி இன்டர்வியூல நீங்க பாஸ் தான். அங்க பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்க போறது இல்லை. நீங்க நல்ல டிகிரி ஓகே என்ன சொல்றது மானிய ஆணைக்குழுவினூடாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல உங்களோட டிகிரி இருந்து நீங்கள் நல்ல டாப் மார்க்ஸ் வந்து எடுக்கின்ற வேளையில ஓகே அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. சரிதானே? அப்ப அதே மாதிரி உங்களோட ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் ஓஎல்எல் குவாலிஃபிகேஷன் மற்ற எக்ஸாம்களுக்கு ரைட். இப்போ உதாரணமாக வடமாகாணத்துக்கு எம்எஸ்ஓ என்றால் அவர் ஓஎல்ல வந்து மேத்ஸுக்கும் தமிழுக்கும் கட்டாயம் சி எடுத்திருக்க வேணும். ஓஎல்ல வந்து மேத்ஸுக்கும் தமிழுக்கும் கட்டாயம் சி இருக்க வேணும். ஓஎல்ல மேத்ஸுக்கு தமிழுக்கு சி இல்லாமல் அவர் அப்ளை பண்ணி இருந்தால் அவர் எக்ஸாம் எழுதலாம். ஆனா இன்டர்வியூல வந்து தட்டுப்படுவார். நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் அது பொதுவான நிபந்தனைகள். அது பொதுவான நிபந்தனைகள். அதை நாங்கள் எப்பவுமே என்ன சொல்றது பிள்ளைன்னு சொல்ல முடியாது. பொதுவான நிபந்தனை. அந்த நிபந்தனைகளை வந்து நாங்கள் சரியான முறையில வந்து சரியான முறையில வந்து பார்க்கிற வேளையில அது ஓகே. இல்லைன்னு சொன்னா நாங்க பிள்ளையான முறையில போனால் அது எங்களுக்கு சில நல்ல மார்க்ஸ் வந்து டாப் பண்ணியும் அந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்து பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்காது. அப்ப எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க வந்து எல்லாருமே என்ன சரியான முறையில எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்ணி தான் போட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு சில பரீட்சைக்கு போட போறீங்க. இப்ப எல்எல்பி பரீட்சைக்கு போட போறீங்க. பட் இன்னும் சொல்றேன் எல்லாருமே எல்எல்பி பரீட்சைக்கு போடுங்க. சார் இப்ப கனவேர் பிள்ளைகள் வந்து இப்ப சாருஜன் என்று என்னுடைய மாணவன் அவர் ஒரு என்ன சொல்ற எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார். அவர் ஏற்கனவே வந்து ஏடிஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணவர். ஏடிஆரா இருந்து எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணி இப்ப எல்எல்பியும் முடிச்சுட்டார். அன்றைக்கு அவருடைய ரிசல்ட்ஸ் பட்டத்தை பார்த்தேன். என்னுடைய மாணவன் தான். அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால் அப்படி அந்த என்ன மனத்தைரியம் இருக்க வேணும். தனியா ஒரு எஸ்எல்ஏஎஸ் பாஸ் பண்ணி முடிக்கக்கூடாது. எல்எல்பி நான் உங்களுக்கு என்ன சொன்ன வழக்குகள் சம்பந்தமாக நீதிமன்றம் சம்பந்தமாக சட்டங்கள் சம்பந்தமாக எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேணும். தானே? என்ன எல்லாருக்கும் வந்து சட்டங்கள் நீதிமன்றங்கள் வழக்குகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் தெரிய வேணும். தெரிய வேணும்னு சொன்னா நீங்க கட்டாயம் வந்து எல்எல்பி பாஸ் பண்ணி ஆகி அங்க படிச்சு போகணும். படிச்சு கட்டாயம் வந்து என்ன கட்டாயம் லோயரா தான் வந்து நீங்க ஒர்க் பண்ணணும் இல்லை. நீங்கள் வீட்டில இருந்து கூட வேற ஒர்க்கிங் வந்து செய்யலாம். நீங்கள் அந்த எல்எல்பி முடிச்சால் தானே. அப்ப 4 பாடம் இருக்குது. அதுல 4 பாடமும் பாஸ் பண்ண வேணும். சரிதானே? ஓகே. அப்ப எல்லா விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வடிவா கவனிச்சு பிளான் பண்ணி பண்ணுங்க. வடிவேல் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ண வேணும். தானே? இல்லையேன்னு சொன்னால் என்ன ஒன்றும் செய்யலாது. என்ன நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய இல்லாம தான் ஏற்படும். தானே? அப்ப மற்ற சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவ படிச்சு நல்ல நிலைக்கு வந்துட்டோம். இப்போ உதாரணமாக இந்த எம்எஸ்ஓ பரீட்சையில எல்லாம் கன பிள்ளைகள் வந்து 21 22 வயசுல வந்து பாஸ் பண்ணி கிடைச்சாலும் இனி அவை தங்கண்ட உழைப்பிலே என்ன செய்யலாம்னு சொன்னால் எல்எல்பியை வந்து படிச்சு மேல அங்கால எஸ்எல்ஏஎஸ் எல்லாம் எழுதலாம்.
தானே. அப்படி கனக பிள்ளைகளுடைய உதாரணங்கள் நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் டைமை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பவே இல்லை. நாங்கள் பரீட்சை நோக்கில வந்து நேரடியாக செல்வோம். இதில் எல்லாத்தையும் குறிச்சு வைங்க. ரைட். அப்ப இந்த ஆண்டு நடைபெற்ற பரீட்சைகளும் அதுல வந்து கிரகித்தல் மொழித்தலுடைய வினாக்கள் எப்படி அமைய போகிறது என்ற விடயத்தை நாங்கள் அடுத்த கட்டமாக பார்ப்போம். அப்ப இந்த பரீட்சைகள்ல பார்த்தோம்னு சொன்னா பொதுவாகவே ஒரு வினா இடம்பெறுகின்றது. என்ன வினான்னு சொன்னால், ஏன்னா இந்த எல்லா பரீட்சைகளையும் பொதுவாகவே வந்து எல்லா பரீட்சைகளையும் வந்து என்னென்ன வினாக்கள் வந்து இடம்பெறுகின்றதுன்னு சொன்னா, மிக முக்கியமாக இந்த ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா இடம்பெறுகிறது. ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா இடம்பெறுகிறது தானே. பொதுவாகவே பரீட்சைகள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால், ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா என்ன செய்தன்னு சொன்னா இடம்பெறுகின்றது. அது ஒரு மிக முக்கியமான விடயம், குறிச்சு கொள்ளுங்க. பொதுவாகவே வந்து இந்த ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினா வந்து உங்களோட மொழித்திறன் கிரைத்தல் பரீட்சையில வந்து இடம்பெறுகிறது. அடுத்தது பெரும்பாலுமே இப்பத்த பரீட்சைகளை பார்த்தோம்னா கட்டுரை இடம்பெறுகிறது. இப்ப நான் உங்களுக்கு நேற்று ஒரு பிள்ளை சொல்லிச்சுது, சார் நீங்கள் எங்களுக்கு கட்டுரை வந்து படிப்பிக்கின்ற வேளையில 4 விதமான கட்டமைப்பு சொல்லி படிப்பிச்ச நீங்கள் என்று சொல்லிச்சு. அந்த பிள்ளை ஜூன் மாத கிளாஸ்ல இருந்து வந்துச்சு. அப்ப நான் சொன்ன ஓமன்னு சொல்லி, அதுல வந்து சார் நீங்க சொன்ன 3வது கட்டமைப்பில்தான் வினா வந்திருக்குன்னு சொல்லிச்சு. எவ்வளவு சந்தோஷமான விடயம். அப்ப என்னன்னு சொன்னால், அதுல பெரிய விஷயம் ஒன்று இல்ல. ஆனா என்ன சொல்ல வாரேன்னு சொன்னா, அந்த அவைக்கு பார்த்த உடனே அந்த விளக்கம் என்ன புரியும். இப்ப அதே நீங்கள் அந்த நான் கட்டமைப்பை சொல்லி விடாமல் அந்த பரீட்சையை வந்து நீங்க எதிர்கொள்ளுகின்ற வேளையில, இது என்ன கட்டமைப்பு? இது என்ன வினா? இது என்ன கட்டுரை வினா? இது எப்படி எழுதுறது? இது ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்குள்ள பல்வேறுபட்ட சந்தேகம் வந்திருக்கு. ஆனா நான் அந்த கட்டமைப்பையும் சரியான முறையில சொல்லி தந்தபடியால அந்த புள்ள சொல்லிச்சுது, சார் நீங்க அத சொல்லிவிட்டு அந்த 3வது கட்டம் அந்த புள்ள பாருங்க அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் சரியான முறையில வந்து புரிஞ்சிருக்குது. சொல்லிச்சு, சார் நீங்க சொல்லிவிட்டு அந்த 3வது கட்டமைப்பில தான் சார் வினாத்தாள் வந்திருக்குது. அந்த கட்டுரை வந்திருக்குது. ஆனா சார் ஒரே ஒரு கட்டுரை தான் போட்டிருந்தவங்கள் என்று சொல்லிச்சு. விளங்கானே. அப்ப அதனால உங்களுக்கு தெரியும் எம்எஸ்ஓயினுடைய 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி நடைபெற்ற எம்எஸ்ஓயிலையும் அதே கட்டமைப்பு தான் வினா வந்தது. அந்த இயற்கை அனர்த்தம் சம்பந்தமான அதை வந்து முகாமைத்துவம் இயற்கை அனர்த்தமும் முகாமைத்துவம் சொல்லப்படுகின்ற இயற்கை அனர்த்த முகாமைத்துவம் என்று சொல்லப்படுற தலையங்கத்துக்குள்ள பல்வேறுபட்ட விடயங்கள்ல அந்த கட்டுரையினுடைய கட்டமைப்புகள் வந்து இருந்ததுன்னு சொல்லி இன்னொரு புள்ள சொல்லிச்சு. 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18. அதே மாதிரி நேற்று முந்தின நாள் நடைபெற்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பரீட்சையிலையும் அந்த 3வது கட்டமைப்புல தான் மின்சாரம் அதோட மின்சாரத்தோட சம்பந்தப்பட்ட கட்டுரை வந்து இடம்பெற்ற அந்த கட்டுரையினுடைய தலையங்க நான் பிறகு சொல்லுவேன். அப்ப அது பிறகு வராதான எக்ஸாமுக்கு. அப்ப நான் அதுகளையெல்லாம் விலத்தி இப்ப உதாரணமாக இந்த புகையிரத அதிபர் சேவைக்கு ஒரு கட்டுரை வந்தன்னு சொல்லி ஒரு பிள்ளை சொல்லிச்சுது. அதே மாதிரி இந்த ஹெல்த் எம்ஏக்கு நான் படிப்பிச்ச அந்த போக்குவரத்து சம்பந்தமான கட்டுரை தான் வந்துச்சுதான். அதே மாதிரி இந்த புகையிரத அதிபர் சேவைக்கு புகையிரதம் வரும்னு சொல்லி சொன்னான், அது சம்பந்தமானது வரும்னு சொன்னான், அது அப்படியே வந்துச்சுதான். அதே மாதிரி இந்த சமூக வலைத்தளங்கள் சம்பந்தமா படிப்பிச்சுனானா அதுவும் அப்படி வந்துச்சுதான். அதே மாதிரி புகையிரத அதிபர் சேவைக்கு இந்த இலக்கியங்கள் சங்கீதம் கலை சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்து படிப்பிச்சினான். அது என்னன்னு சொன்னா இப்ப இந்த இலக்கியம் கலை சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்து பிள்ளை வடிவ கவனிங்க பதிவாளர் சேவைக்கும் வந்திருக்குது அந்த கட்டுரை. இலக்கியம் கலை அழகியல். அப்ப நீங்களும் அந்த பரீட்சைக்கு கொண்டு ஆயத்தப்படுத்த போய் யோசிங்கோ. இலக்கியம் கலை அழகியலோட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை வந்து ஆயத்தப்படுத்துங்க. ஏனென்றா இது வந்து பெரிய அளவில கஷ்டமான கட்டுரை இல்லை. என்னென்றால் இன்றைக்கு வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க. காசாவில வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தப்பட்டிருக்குது. காசாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த ஐநா சபையினுடைய அறிக்கையில சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், காசாவினுடைய நிலம் வந்து 98% அழிந்து விட்டதா. 98%.
அதுல வந்து இந்த நிலங்கள், அதாவது பயிர் நிலங்கள் எல்லாம் 98% அழிந்து விட்டதாம். கட்டடங்கள் வந்து 95% சேதமாக்கப்பட்டு விட்டதாம். இது ரெண்டையும் வந்து இந்த மக்கள் வந்து மீட்டெடுக்கிறதுக்கு 25 வருட காலம் ஆகுமா. எப்படி எல்லாம் ஆய்வு செய்யப்படுறது இன்றைக்கு அந்த நடைபெற்ற ஐநாவினுடைய ஆய்வு. அப்ப கட்டடங்கள் வந்து 95% வந்து அழிக்கப்பட்டு விட்டது. பயிர் நிலங்கள் வந்து 98% வந்து அழிக்கப்பட்டு விட்டது. அந்த காசாவினுடைய நிலத்தை வந்து மீளப் பெறுவது என்றால், காசாவினுடைய நிலத்தை வந்து மீளப் பெறுவதுன்னு சொன்னா இன்னும் 25 ஆண்டு காலம் செல்லுமா. எவ்வளவு அழகான பாயிண்ட்ஸ்ல கிடைச்சிருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது, இலங்கை அண்மை காலத்துல வந்து சொல்லப்பட்டது பொருளாதார ரீதியாக வேகமாக வளர்ச்சி அடைந்த வர்ற நாடுகள்ல முதலிடம் என்று சொல்லப்பட்டு, இன்றைக்கு வரைய சொல்லப்படுறது இன்னும் இலங்கை பொருளாதார நிலையில வந்து ஒரு ஸ்திரமான நிலையை அடையவில்லை. வேகமாக வளர்ச்சி அடைந்தவர்கள் நாடுகள் ஒன்றாக இருந்தாலும் இன்னும் அந்த பொருளாதார நிலையில வந்து ஸ்திரமான ஒரு நிலையினை, உறுதியான ஒரு நிலைப்பாட்டை அடையவில்லை. அப்ப அண்மையில அப்படியெல்லாம் கேள்வி, பொருளாதாரத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் வந்திருக்குது. இலங்கையினுடைய பொருளாதாரமும் IMF என்று கேட்டிருக்கிறார். அதாவது வந்து 2025ஆம் ஆண்டு 7ஆம் மாசம் 19ஆம் தேதி நடைபெற்ற SLIRS பரீட்சையில, உள்நாட்டு இறைவரி சேவை என்ற பரீட்சையில வந்து இலங்கையினுடைய பொருளாதாரமும் IMF என்று சொல்லி கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப என்னென்றால் இலங்கையினுடைய கொரோனா வைரஸும் இலங்கையினுடைய பொருளாதார பின்னடைவும் என்று கூட கேட்டிருக்காங்க. சரி, அப்படி லைன்ல உங்களுக்கு அந்த சில கட்டுரைகள் வந்து வாய்ச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த ADR சேவை, அதாவது வந்து பதிவாளர் சேவை 2020-21 கட்டுரை வந்துருக்கு பாருங்க. அப்படி கட்டுரை வந்துக்குன்னு சொன்னால், COVID-19 தொற்று நோய் காரணமாக ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார பிரச்சனையின் தாக்கம் இலங்கையில் பாதித்த விதம் என்று கேட்டிருக்காங்க. அப்ப அது பாருங்க, நல்ல ஒரு கேள்வி. COVID-19 தொற்று நோய் காரணமாக ஏற்பட்டுள்ள உலக பொருளாதார பிரச்சனையின் தாக்கம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் COVID-19 காரணமாக முதல்ல வந்து உலக பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒரு தங்கி இருக்கின்ற நாடு, உலக நாடுகளிடம் வந்து தங்கி இருக்கின்ற நாடுதான் எங்கள்ட ஸ்ரீலங்கா. அப்ப உலக பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்ரீலங்காவினுடைய, அதாவது இலங்கையினுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லத்தானே. ரைட். ஆகவே இலங்கையை பாதித்த விதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து சாமானுடைய விலை வந்து 4 மடங்குக்கு போனது. பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம். ஏன்னா அதுல இருந்து தெரியும் உங்களுக்கு இலங்கைக்கு இவ்வளவு கேஸ் இல்லாத தன்மை, ஏன்னா சுற்றுலா பயணிகள் வராதன்மை, அதனால வந்து அந்நிய செலாவணி இல்லாதன்மை, இப்படி பல்வேறுபட்ட நிகழ்வுகள் வந்து இலங்கையில வந்து இடம்பெற்றது. ஆகவே இலங்கையை பாதித்த விதம் சொன்னா கணக்க விஷயம் வச்சு எழுதலாம். போக்குவரத்துறை பாதிக்கப்பட்டது, சுகாதாரத்துறை வந்து பாதிக்கப்பட்டது, கல்வித்துறை வந்து பாதிக்கப்பட்டது COVID-19 வருகையினால. ஏன்னா ரைட். 2வது கேட்டிருக்கான், புத்தி கூர்மையும் சுயநலமும், சாரி, புத்தி கூர்மையும் சுகநலமும், ஏன்னா சுகநலம் இணைந்த சிறந்த கல்வியை கொண்ட மக்களே நாட்டின் அபிவிருத்தியின் அடிப்படையாகும். ஏன்னா புத்தி கூர்மையும் சுகநலம், சுயநலம் இல்ல சுகநலம். சுகநலம் என்ற தேக ஆரோக்கியமான. இப்ப எங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் தருகின்ற வேளையில என்ன சொல்றான், நீங்கள் இலங்கையில எந்த இடத்திலும் வந்து வேலை செய்யக்கூடிய ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது சுகநலம். அவ புத்தி கூர்மை மட்டும் இருந்தால் காணாது, சுகநலம். அப்ப கணவருக்கு புத்தி கூர்மை இருக்கும், ஆனா என்ன இருக்காது, சுகநலம் இருக்காது. அப்ப புத்தி கூர்மையும் சுகநலமும் இருக்கிறார்கள் தான் என்ன செய்வினம் என்று சொல்லி சொன்னால், இலங்கையினுடைய அபிவிருத்திக்கு வந்து கல்வி ரீதியாக வந்து அபிவிருத்திக்கு வந்து அடிப்படையானவர்களாக விளங்குவார்கள். அதனால இன்றைக்கு சொல்லப்படுது மூளைசாலிகளின் வெளியேற்றம் என்று ஏன் வந்தது. இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட வல்லுநர்கள் வந்து வேற வேற நாடுகளுக்கு போறபடியாத்தான் நாங்க என்ன சொன்னாங்க, மூளைசாலிகளுடைய வெளியேற்றம். இல்லையா நாங்க சிம்பிளா சொல்லி போட்டு போயிருந்தானே, என்ன இலங்கையிலிருந்து கன பேர் வந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லி நாங்க சிம்பிளா சொல்லலாம் தானே.
அது 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 வந்து எப்படி சொல்லலாம், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி செல்வதனால ஏற்படுகின்ற நன்மைகளும் தீமைகளும் காய்ச்சி போட்டு போலாம். முந்தைய ஒரு கால 2019ஆம் ஆண்டு காலத்துக்கு முன்னர் எல்லாம் என்ன பிள்ளை நாங்க காய்ச்சினாங்க, அதாவது வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதை தேடி இலங்கை தொழிலாளர்கள் செல்லுகின்ற தன்மை அப்படிதான் காய்ச்சினாங்க 2019க்கு முதல். ஆனா 2020 கோவிட்-19 வந்து அதனால பொருளாதாரம் இலங்கையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பிறகு இலங்கையிலிருந்து உங்களுக்கு தெரியும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அரசியல் ரீதியான பிளவுகள், அரசியல் ரீதியான நோக்குகள் எல்லாம் மாற்றம் அடைகின்ற வேளையில அரசாங்கத்தினால ஜனாதிபதியினால வந்து ஒரு கொள்கை பிரகடனம் கொண்டு வரப்பட்டிருக்குது. நீங்கள் 5 வருஷம் நோப்பே போட்டு என்ன செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்படைய கனவேர் என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு வந்து போய்க்கணும். ஆமா இல்லையா? அப்ப அதனால வந்து நாங்கள் அதை எந்த கட்டத்துல வச்சு பார்க்கிறோம்னு சொன்னால், வெளிநாட்டுக்கு போனது என்று வச்சு பார்க்கையில மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் என்று தான் பார்த்தனாங்க. ஆகவே அந்த புத்தி இந்த கேள்வி என்னது சொல்லுது, அதான் அந்த மூளைசாலிகள வெளியேற்றம். அப்ப புத்தி கூர்மையும் சுகநலமும் இணைந்த சிறந்த கல்வியை கொண்ட மக்களே நாட்டின் அபிவிருத்திக்கு அடிப்படையாகும். அப்ப கட்டாயம் வந்து மூளைசாலிகள் வந்து நாட்டை விட்டு வெளியேறினால் சிறந்த கல்வி வந்து இலங்கையில் இருக்கும் என்பது பெரிய ஒரு சந்தேகமா இருக்கும். அதனூடாக அபிவிருத்தியை வந்து என்ன செய்ய முடியாது, முன்னோக்கி கொண்டு நிறுத்த முடியாது, கொண்டு செல்ல முடியாது. சோ அதனால அப்படியான ஒரு தன்மையில கேள்வி கேட்டிருக்காங்க. கட்டுரைதான் கேட்கப்பட்டிருக்கு. 250ல இருந்து 300 சொற்களை கொண்ட கட்டுரை ஒரிஜினல் வச்சுக்கிறேன். அடுத்தது, கொழும்பு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதனால் அதனை தென்னாசிய வலயத்தின் பிரதான கொள்கலன் தரிப்பிட மத்திய நிலையமாக மாற்ற முடியும். என்ன கொழும்பு துறைமுக அபிவிருத்தி, கொழும்பு துறைமுகம் வந்து பெரிய அளவில் வந்து அபிவிருத்தி அடைந்து விட்டதான்னு சொன்னா அடைந்து விட்டது. இலங்கையினுடைய வரைபடத்திலேயே பெரிய ஒரு மாற்றம் வந்து விட்டது கொழும்பு துறைமுகம். அதனை வந்து அபிவிருத்தி செய்வதனால் தென்னாசிய வலயத்தின் பிரதான கொள்கலன் தரிப்பிட மத்திய நிலையமாக மாற்ற முடியும். அப்படித்தானே? இன்றைய தென்னாசியாவினுடைய பிரதான கொள்கலன் தரிப்பிடமாக அந்த இடம் மாறப்பட்டிருக்கு. இது கொழும்பு துறைமுகம் வந்து மாற்றப்பட்டிருக்குது, மாற்ற முடியும். ஏன்னா அது அதை வச்சுக்கொண்டு கனவேர் வந்து சீன லங்கா சீனாவினுடைய அடிப்படையை வச்சுக்கொண்டு இது உருவாக்கப்பட்டிருக்கலாம். பல்வேறுபட்ட கருத்தாடல்கள், விமர்சனங்கள் எல்லாம் வந்திருந்தாலும், ஆனால் அது எங்களுக்கு எவ்வளவுக்கு பெனிஃபிட் என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதால் இங்க மிக முக்கியமானது கட்டுரையில் இடம்பெறுகிறது. ஓமா இல்லையா? ரைட். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, மனிதனுடைய நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள் இலக்கியங்களில் பொதிந்துள்ளன. பாத்தீங்களா? இன்றைக்கு அப்படித்தான் கனவேருடைய வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கை என்றாலும் அதை சொல்லிக்கொள்ளலாம். பொதுவாகவே கனவேருடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்றது, மன ரீதியான விரக்தியோடு வாழுகின்ற வாழ்க்கையா தான் இருக்குது. அது அரசியல் ரீதியாக இருந்தான, நாட்டினுடைய தன்னிறைவு பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருந்தான, குடும்ப பொருளாதாரம் சார்ந்த விடயமாக இருந்தான, குடும்பமாக இருந்தான, மன விரக்தியுடன் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறைதான் காணப்படுது. இப்ப உதாரணமா யோசிச்சு பாருங்க, காசா மக்களுடைய மனசை யோசிச்சு பாருங்க. காசா மக்களுக்கு அடிப்படை பொருளாதாரம் இல்லை, அடிப்படை வசதி இல்லை. இப்ப இவர்கள் வந்து குழந்தைகளை இழந்த தாய்மார்கள், தாய்மாரை இழந்த குழந்தைகள், கிட்டத்தட்ட 65,000 பேர் வந்து இந்த 2 வருடங்கள்ல காசாவில வந்து மக்கள் 65,000 பேர் இறந்து போட்டார்களாம். அப்ப 65,000 மக்கள் வந்து காசாவில வந்து இந்த 2 மாதத்துல வந்து இறந்திருக்கணும்னு சொன்னால் அவர்கள் வந்து எவ்வளவு மன ரீதியான விரக்தியை வந்து அடைந்திருப்பார்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா கனவேர் வந்து சாமான் எடுத்துக்கொண்டு கார்ல வண்டியில எல்லாம் போயிருக்க ஒரு குழந்தை வந்து அதுல என்ன செய்யுது, 6 வயசு குழந்தை அப்படி யோசிச்சு கொண்டு இருக்குது. அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் வந்து ஆதரிப்பார் யாருமே இல்லாம இருக்கு. அப்ப அந்த பிள்ளைக்கு இவ்வளவு மன விரக்தி அங்க ஏற்படும் சொன்னா அது சொல்ல முடியாது. அப்ப அது மனவிரக்தியை வந்து தீர்க்க வேண்டும்னு சொன்னா அழகியலால, கலைகளால, இலக்கியங்களால தான் முடியும். கலைகளால, அழகியலால, இலக்கியங்களால தான் முடியும். அப்ப உண்மையிலே இந்த நாடகம் பார்ப்பது என்றதுக்கு அப்பால், உண்மையிலே நாடகம் பார்க்கிறத நானுமே ஏற்றுக்கொள்றேன் இல்லை. நாடகம் பார்த்தால் மனவிரக்தி கூடுமே ஒழிய குறையாது. ஓமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஆனால் ஒரு அழகான ஒரு சினிமா படத்தை நாங்கள் பார்ப்பதாலேயோ அல்லது ஒரு அழகான அழகியல் ரீதியான கலையை வந்து பார்ப்பதாலேயோ அல்லது ஒரு அழகான பாடலை வந்து கேட்பதாலேயோ எங்களுடைய மனவிரக்தி வந்து என்ன செய்யுது, வெளியில இல்லாமல், மனவிரக்தி இல்லாமல் நாங்கள் கொஞ்சம்
மன ரீதியான உளைச்சல் இல்லாமல் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு நிலையில சந்தோஷமாக வாழக்கூடியதை அது தருகிறது. அப்ப இலக்கியம் என்பது உண்மையிலே வந்து இலக்கு சக இயம் என்று சொல்லுவாங்க. அதாவது குறிக்கோளை வந்து இயம்புவதுதான் இலக்கியம். குறிக்கோள், இலக்கு என்றா குறிக்கோள், இயம் என்றா கூறுவது. இப்ப குறிக்கோளை கூறுவதுன்னு சொன்னா எங்களோட மன ரீதியான விரக்தி உளைச்சல் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மாமருந்து இலக்கியம். ஆமா இல்லையா? அதனாலதானே பிள்ளை அந்த காலத்துல கம்பனோ பாரதியாரோ இளங்கோவோ எல்லாருமே வந்து படைத்தது வந்து என்னத்தை படைக்க இல்ல, இன்டர்நெட்டை படைக்க இல்ல, அவங்க படைத்தது எல்லாம்டா இலக்கியம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் வந்து இலக்கியத்தை வந்து படைக்கிறார்கள் சொல்லி கேட்டா இல்ல. அப்ப இலக்கியத்தை படைக்க 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 என்ன செய்யும்னு சொன்னால் மன நிறைவு பெறும். இலக்கியத்தை படைக்கல என்று கேட்க மன விரக்தி வரும் பாருங்க. அப்ப அன்றைய காலாக்களுக்கும் இன்றைய காலாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப கட்டுரையிலே கேட்கிறார், இந்த அழகியல், இந்த கலை, இந்த இலக்கியம் எல்லாமே என்னவாம்? மனிதனின் நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள். உண்மையில அடிப்படை அம்சம் சொல்லி அம்சம் சொல்ல இல்லை, மனித வாழ்வுக்கான அம்சத்தை வந்து இலக்கியம் தருதுன்னு அவன் சொல்ல இல்லையே. மனித வாழ்வுக்கான அடிப்படை அம்சத்தை தருகின்றது இலக்கியம். அப்ப ஒரு மனித வாழ்வு எங்க தங்கி இருக்குன்னு சொன்னா இலக்கியத்திலாம் தங்கி இருக்குது. என்ன மனித வாழ்க்கை என்பதே பிள்ளைகள் வந்து என்ன இலக்கியத்திலே வந்துதான் தங்கி இருக்கிறது. பாருங்க எவ்வளவு சினிமா பாடல்கள் இந்த மனித வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன என்று சொல்லி பாருங்க. அந்த ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டேன். மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான், கோழிக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான், மண்ணுக்கு மனிதன் தான். யோசிச்சு பாருங்க, நாங்கள் இது சயின்ஸ்ல படிச்ச ஒரு உணவு சங்கிலி என்று சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஞாபகம். எனக்கு பெரிய அளவில் சயின்ஸ் தெரியாது, ஆனா எனக்கு படிச்ச ஒரு சின்ன ஞாபகம். நான் ஒரு 6ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு படிக்க இந்த பாடல் இந்த பாடல் இல்லை, இந்த உணவு சங்கிலியை பற்றி நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா இது உணவு சங்கிலியோ என்னவோ எனக்கு தெரியாது, அப்படி படிச்சுக்கிறேன். ஆனா அது ஒரு இலக்கியமாக ஒரு சினிமா பாடலாக வந்து வெளியிடப்பட்டிருக்குது. எப்படின்னு சொன்னா அவர் வலுவே சொல்றேன் என்னென்றால் 4 விதமான கூறுகளை வந்து இங்க கொண்டு வர. ஆனா அந்த 4 விதமான கூறுகளுக்கும் இடையில வந்து ஜொயிண்ட கொண்டு வர. 4 விதமான கூறுகளை கொண்டு வர, அந்த 4 விதமான கூறுகளுக்கு வந்து ஜொயிண்ட கொண்டு வர. நான் இதை வந்து அடிக்கடி என்னுடைய எல்லா விதமான செமினார்லையும் வந்து சொல்லிக் கொடுறது. நான் வெளியிலையும் பல்வேறுபட்ட செமினார் வந்து செய்து கொண்டிருக்கேன். யாழ் பல்கலைக்கழகத்திலேயும் என்னுடைய செமினார் வந்து நடந்து கொண்டிருக்குது. இப்போ ஆன்லைன்லேயும் என்னுடைய செமினார் நடந்து கொண்டிருக்குது. இதை விட என்னுடைய கற்பித்தல் முறைகள் எல்லாம் வேற வேற விரிவான தன்மையில வந்து போய்கொண்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியும். ரைட். அப்ப நான் எல்லாருக்கும் சொல்ற விஷயம் இதுதான். பாருங்க, அவர் 4 பேர் நாங்க சும்மா சாதாரணமாக ஒரு படிச்ச ஒரு விடயத்தை மனித வாழ்வினுடைய அடிப்படை அம்சமாக வந்து அவர் எடுத்து காட்டுகின்றார். சொல்ற என்னன்னா, அந்த கோபுரத்தின் கரசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். நல்ல ஒரு அழகான வரி. கோபுரத்தின் கரசத்தில் எச்சமிடும் காகங்கள் ஆனபோதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். பாருங்க, நாங்களெல்லாம் ரோட்டை வந்து அபிவிருத்தி செய்ய வந்து எவ்வளவோ மரங்களை வந்து தரிச்சிருக்கிறோம். ஏன்னா அதனால சில பல கோயிலோட இந்த மரங்கள் வந்து தரிக்கப்பட்டு அவர்கள் செத்த கதைகள் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சொல்றார், கோபுரத்தின் கலசம், கலசம் என்றது ஒரு உச்சியான அந்த பிரதேசம், கோபுரத்தின் கலசம், கோபுரத்தின் கலசத்தின் எச்சமிடும் காகங்கள். காகங்களுக்கு தெரியாது இது கோபுரம், இது கலசம், இதுல எச்ச விடக்கூடாதுலாம் தெரியாது. ஆன போதும் சாமிக்கு வந்ததில்லை கோபங்கள். எப்படி ஒரு அழகான வரி. அப்ப அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா, அப்ப இலக்கியம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து உயர்வு நிலைக்கு கொண்டு வருதா இல்லையாண்டா கட்டாயம் கொண்டு வருகிறது. உண்மையில தெரிய வேணும். அதாவது வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து நான் அடிக்கடி சொன்ன ஒரு விடயம், உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து சண்டை நடந்து கொண்டிருக்குது. 2022ஆம் ஆண்டு காலம். 2022 மாசி மாதம் 24ஆம் தேதி உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு வியாழக்கிழமை ஆரம்பமானது. எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 3 வருடங்கள் கடந்து 4வது வருடத்தை வெட்ட போகிறது உக்ரைன் ரஷ்யா போர். அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு குழந்தை, ஒரு 6 வயசு சிறுமி என்ன செய்தன்னு சொன்னால் ஒரு என்னென்ற ஒரு அழகான ஒரு 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 பாடலை வந்து ஒரு ஒரு படத்தினுடைய பாடலை வந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாடலினூடாக அந்த குழந்தை என்னத்தை எதிர்பார்க்கின்ற தேசிய ரீதியான ஒற்றுமையை கொண்டு வரணும் என்றுதான் அந்த குழந்தை வந்து வலியுறுத்தி நிற்குது அந்த பாடலினூடாக. பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எங்களோட மன ரீதியான விரக்தியை வந்து நாங்க அடைந்திருக்கிறோம். அதை சரியான முறையில வந்து எடுத்து காட்டுறதுக்கு இலக்கியங்கள் தான் தெரியுது. ஆமா இல்லையா? ஆகவே பாருங்க, அந்த
மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான் என கோளுக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான், மண்ணுக்கு மனிதன் தான். இதுல நீங்க என்ன பாத்துறீங்கன்னு சொன்னால், நாங்கள் பசி வந்தா கோழியை சாப்பிடுறோம். இது உங்களுக்கு தெரியும், நான் உங்களை விளங்கப்படுத்தவே இல்லை. பசி வந்தா கோழியை சாப்பிடுறோம். கோழி பசி வரைக்கும் என்ன செய்யுது? புழுவை சாப்பிடுது. புழு இல்லை. என்ன முந்தியெல்லாம் கோழிகள் வந்து பசி வந்தா கரையானும் புழுவும் தான் சாப்பிடுறது. இப்ப கோழிகளுக்கு பசி வந்தா நாங்க மேச போடுறோம். அதெல்லாம் அவ்வளவு புள்ளியான விடயம். ஏன்னா முந்தைய ஒரு காலத்துல பிள்ளைகள் கோழிகளுக்கு பசி வந்தால் புழுவையும் கரையானையும் பூச்சியையும் தான் சாப்பிடும். அதானே இயல்பானது. ஓமாலே ஏன்னா இயற்கையில அந்த கோழிகளை வந்து நாங்க வளர்த்துருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நாங்கள் கோழிகளுக்கு வந்து மேசும் கோழிகளுக்கு வந்து நாங்கள் புழுவும் கரையானும் பூச்சியும் தான் போடுறோமோன்னு சொல்லி கேட்டா இல்ல. இப்ப நாங்க முழுக்க முழுக்க என்ன மேச போட்டு கோழிகளை பழுதாக்கி அந்த மேஸ் போட்ட கோழிகளை சாப்பிட்டு நாங்கள் கேன்சர் என்று சொல்லப்படுற நோயை வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கோம். நாங்கள் தான் எங்களை பிழையான வழி நடத்தல கொண்டு செல்கின்றோம். இதுதான் உண்மை. சார் இப்ப நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்களா? பேஸ்புக்கில நீங்கள் பார்த்திருக்கீங்களா? 60 வயசுக்கு மேல சாகுறாக்கள் இருக்கிறமா அல்லது இளமாக்கள் சாகுறது பேஸ்புக்கில வந்து கொண்டிருக்கா? யோசிச்சு பாருங்க. பேஸ்புக்கில 2 விஷயம் தான் வரும். ஒன்று ஹார்ட் அட்டாக் என்று வரும் ஒரு ஆளுக்கு. அந்த சார் என்னடா திடீரென்று ஹார்ட் அட்டாக்ல செத்து போனார் அவன் சொல்லி வருவான். 2வது வந்து ஆக்சிடென்ட்ல அந்த பொடியன் செத்து போறானா. 3வது அந்த பிள்ளை தூக்கு போட்டு செத்து போடுதாம், மருந்து குடி செத்து போடுதா. இந்த 3 தானே பேஸ்புக்கில் வருது. அப்ப இன்றைக்கு யார் செத்து கொண்டிருக்கிறோம்? இலங்கையில இளமாக்கள் தான் செத்து கொண்டு. இலங்கையில மட்டும் இல்ல, உலக நாடுகள். அதனாலதான் இப்ப சொல்லப்படுது இலங்கையில கொரோனாவினுடைய காலத்துல 3,12,000 சொச்சம் வந்து பிறப்பு வீதம் இருந்ததாம். இப்ப 2024ஆம் ஆண்டுல வந்து 2,24,000 என்னதான் பிறப்பு வீதம். கிட்டத்தட்ட 90,000க்கு மேல பிறப்பு வீதம் வந்து இலங்கையில வந்து குறைந்து விட்டதா. அப்ப இன்றைக்கு இறப்பு வீதம் வந்து இலங்கையில அதிகரித்து விட்டதா. அதுவும் ஒரு விஷயம். இப்ப கடந்த இன்றைக்கு கூட அதுல பார்த்து நான் என்னன்னு சொன்னால், கடந்த யானை மனிதன் மோதல்ல மட்டும் நான் நினைக்கிறேன் போன வருஷமா என்னவோ 457 பேர் செத்திருக்கிறேன் யானை மனிதன் மோதல்ல. அது இந்த கட்டிங் எடுத்து வச்சுக்கன், அப்புறம் நான் உங்களுக்கு போடுவேன். பிரச்சனை தேவையான நேரங்களை அதை ஷேர் பண்ணி கொள்வோம். இப்ப நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், இது சும்மா ஒரு ஆக்சிடென்ட். இது ஒரு யானை மனிதன் மோதல்ன்றதும் ஒரு இன்சிடென்ட் தான், ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதை விட இலங்கையில வந்து பார்த்தோம்னு சொன்னால் போக்குவரத்தால கிட்டத்தட்ட 2,000 பேர் கிட்ட செத்துக்கிறேன். ஓமா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அகால மரணத்தால செத்துக்கிறோம். அதே மாதிரி சூசைட் அட்டெண்டால கனவே செத்துக்கிறோம். ஓமா இல்லையா? அப்ப பாருங்க, அந்த மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான் என கோழிக்கு புழு இறைதான்டா. கோழின்ற பசுவுக்கு வந்து புழுதான் இறை. புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான். புழு என்னத்தை சாப்பிடுது? மண்ணை சாப்பிடுது. நாங்களே மண்புழு வளர்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கை முறை எப்படி வந்து ஒரு பிழையான நிலையில கொண்டு செல்லப்படுது. இப்ப நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பரீட்சைக்காக படிப்பது மட்டுமல்லாம உலகியலுக்காகவே படிங்க. ஏன்னு சொன்னா இப்ப எங்களுடைய வடக்கு ஆளுநர் வந்து சொல்லியிருக்கிறார், 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி பிறகு யாருமே பொலித்தீனை பாவிக்கிறார் தானே. இப்ப 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாசம் 1ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையோ இலங்கை அரசாங்கம் வந்து ஒரு அறிவித்த விடயம் என்று சொன்னா, SLS தரச்சான்றிதழ் பெறாத பிளாஸ்டிக்கை யாருமே பாவிக்க முடியாது. என்ன SLS தரச்சான்றிதழ் பெறாத, உங்களுக்கு தெரியும் மைத்ரியின் காலத்துல வந்து SLS தரச்சான்றிதழ் பெறாத ஹெல்மெட்டை யாருமே போடலாது என்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. அதே மாதிரி இப்ப புதிய அரசாங்கம் சொல்லிக்கிட்டு SLS தரச்சான்றிதழ் பெறாத ஒரு பிளாஸ்டிக்கை வந்து யாருமே பாடசாலைகள்ல பிளாஸ்டிக்கே பயன்படுத்தக்கூடாது என்றது மிக முக்கியமான விடயம். நானே 2026ஆம் ஆண்டு பெரிய ஒரு எங்களுக்கு சவால் நிறைந்த காலமா இருக்கும். இப்ப நாங்கள் பெரும்பாலும் இந்த சீமேந்து பேக் மாட்டுத்தாள் பேப்பர்ன்னு சொல்லுவோம், அதுலதான் சீனி அரிசி எல்லாம் வேண்ட வேண்டிய இளமை ஏற்படும். அது நல்லது. 2வது வாழை இலையில தான் சாப்பிடுவோம். நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வந்து வாழை இலையில தான் சாப்பிடுறேன். இயலுமான வரைக்கும் சொன்னா என்ன, என்னால முடியுமான வரைக்கும் கிழமையில 3 அல்லது 4 நாள் வாழை இலையில சாப்பிடுவேன். கிழமையில 3 அல்லது 4 நாள் தானே, அது நல்ல விஷயம். முந்தைய ஒரு காலத்துல வந்து மண்ணாலான பாத்திரத்துல வந்து நான் பிளேட்ல வந்து சாப்பிடுவதுன்னா ஒரு நாள் சாப்பிடு கொண்டிருக்கேன், உடைஞ்சு விழுந்து ஓடுது. அது பிறகு நான் வேண்டே இல்லை, அது வேண்ட வேணும். அப்ப சில்வர் பாத்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது, செப்பு பாத்திரமும் பயன்படுத்தக்கூடாதாம். செப்பாலையும் எங்களுக்கு நோய் வருதாம், கேன்சர். அப்ப செப்பையும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான விடயம். அப்ப ரப்பர் பயன்படுத்தக்கூடாது, செப்பு பயன்படுத்தக்கூடாது,
சொல்றது என்ன, பொலித்தீன் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு கட்டாயம். ஏனென்றா இந்த பொலித்தீனை வந்து பயன்படுத்தினபடியா தானே மண்புழுக்கள் இல்ல. ரப்பரை வந்து பயன்படுத்தினபடியா தானே மண்புழுக்கள் இல்ல. ஏன்னா மண்புழுக்களுக்கு வந்து ரப்பரும் பொலித்தீனும் வந்து எதிரி. மண்புழுக்கள் என்ன, மண்ணை வந்து வளப்படுத்துறது. மண்புழுக்கள் வந்து விவசாயத்தினுடைய நண்பன். பாருங்க, நண்பனை கொள்றோம். ஒரு விவசாயினுடைய நண்பரை நாங்கள் கொள்றோம். விவசாயினுடைய நண்பனை வந்து நாங்கள் கொன்றால் விவசாயத்துல எங்களுக்கு எவ்வளவு விளைச்சல் வரும்? நாங்கள் எப்படி நல்ல உணவை உண்ண முடியும்? அப்ப எங்களுக்கு கேன்சர் தானே வரும். இப்ப கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல. நாங்கள் கேன்சர் இல்லாம இருக்கணும் சொன்னால் இயற்கையான சேதன பசலைகளை அடிப்படையாக கொண்ட உணவுகளை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் உண்ண வேண்டும் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த மனிதன் பசிக்கு கோழிகள் இறைதான், கோழிக்கு புழு இறைதான், புழுவின் பசிக்கு மண்ணோ இறைதான். பாருங்க, மண்ணுக்கு மனிதன் தானண்டா, மனிதை சாப்பிடுது என்றால் மனிதனை சாப்பிடுகிறது. அப்ப மனிதன் கோழியை சாப்பிடுறான், கோழி புழுவை சாப்பிடுது, புழு மண்ணை சாப்பிடுது, மண் மனிதனை சாப்பிடுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாங்களே எங்களை சாப்பிடுறோம். நாங்களே எங்களை சாப்பிடுறோம். ஏன் யோசிப்பாரு, கடைசியில் வந்து முடிகிற யாரு? மண்ணுக்கு மனிதன் தான். அப்ப நாங்க ரிவைஸ் பண்ணி பார்த்தோம்டா என்ன, மண்ணுக்கு மனிதன் தான்டா. மண் மனிதனை சாப்பிடுது, மண்ணை புழு சாப்பிடுது, புழுவை கோழி சாப்பிடுது, அந்த கோழியை தான் மனிதன் சாப்பிடுறான்னு சொன்னால் மனிதனாகிய நாங்கள் எங்களை நாங்களே சாப்பிடுறோம். இந்த இயற்கையான ஒரு அம்சத்தை ஒரு இலக்கிய பாடல் சொல்லுது. என்ன, மனிதன் அந்த ஆசை ஆசை என்ற ஒரு பாடம் முன்னிக்கு சேர்ந்த பாட்டு. என்ன, பூக்கள் வித்து தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை. அந்த பாட்டை அடிச்சு டவுன்லோட் பண்ணி கேட்டு பாருங்க, அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா பூக்கள் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை. அங்கே பாட்டு எனக்கு ஞாபகம் வருது இல்ல. தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க. ரைட், சரியா. தூக்கம் விற்று கட்டில வாங்க முடியுமா? ஏன்னா தூண்டில் விற்றுத்தானே பல மீன்கள் வாங்க ஆசை. பாருங்க, தூண்டில் விற்றுத்தானே பல மீன்கள் வாங்க ஆசை. நாக்கை விற்று தேனை வாங்கி, இப்படி அழகான ஒரு பாடல். நான் கேட்டபடியால சொல்றேன். நான் சொல்றியா, பூக்கள் இல்ல தூக்கம், அந்த அண்ணா சொன்னபடியா பரவாயில்ல. ரைட். அப்ப பாட்டு கேட்கிறீங்கன்றது மிக முக்கியமான விடயம். ஓகே, அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதுதான் இலக்கியம். இதுதான் பிள்ளை இலக்கியம். பல இலக்கியங்களை வந்து நான் இப்ப ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன். இலக்கியங்களில் வந்து இலக்கிய பாடல்களில் அல்லது சினிமா பாடல்களில் வந்து இருக்கின்ற இலக்கணம், சினிமா பாடல்களை வந்து பயன்படுத்தப்படுற இலக்கணம், அது ஒரு ஆய்வு என்று நடந்து கொண்டிருக்குது. அப்ப அது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அண்மையில என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து தேவாரங்களில் காணப்படுகின்ற சமூக போக்கு ஏதோ ஒன்று சொல்லி ஒரு ஆய்வு செய்திருக்கிறார். ஒரு எம்ஃபில் ஆய்வு செய்திருக்கிறார். ஓமா இல்லையா? எம்ஃபில்ல பிஹெச்டி ஆய்வு நினைக்கிறேன். ரைட், ஓகே. அப்ப அது என்னத்தை உண்மையிலே அது உண்மையிலே இதெல்லாம் தேவை. அது வந்து ஆய்வு செய்து போட்டு விடக்கூடாது. அந்த ஆய்வை எல்லோருக்கும் வந்து வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா அப்ப அதை வேற பேருங்க, இது ஒரு இலக்கியம். அப்ப அவன் கேட்ட கேள்வி செய்தானே என்ன, மனிதனின் நல்வாழ்வுக்கான அடிப்படை அம்சங்கள் இலக்கியங்களில் பொதிந்துள்ளன. இலக்கியங்களில் பொதிந்துள்ளன என்ன? இலக்கியங்கள், இலக்கிய பாடல்கள், கம்பனுடைய பாடல்கள். அவங்க அன்றைக்கு கூட சொன்னாங்க, கொரோனா வந்த மூட்டமாம். நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், கொரோனா வந்த நேரம் சிலப்பதிகாரத்திலேயே கொரோனா பற்றி எழுதப்பட்டிருக்கான். பாருங்க எப்படியெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. முதலே சிலப்பதிகாரத்திலே வந்து கொரோனா பற்றி எழுதப்பட்டிருக்கு. என்ன, அதே மாதிரி இந்த 7ஆம் அறிவு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. 7ஆம் அறிவு படத்திலே வந்து பல்வேறுபட்ட தமிழருடைய நாகரிக வாழ்க்கை முறைமை சொல்லப்பட்டது. இந்தியன் படம், இந்தியன் படத்தை பாருங்க, அதுல பல்வேறுபட்ட தமிழருடைய அந்த பாரம்பரியமான கலைகளை பற்றி சொல்லப்பட்டது. அதெல்லாம் ரிலாக்ஸேஷனா தான் இருக்கு. அப்ப அந்த கலைகள்ன்றது இப்ப சும்மா சாதாரணமான கராட்டியோ அல்லது வேற வேற கலைகளோ எல்லாமே கலைகள் தான். ஆனா இன்றைக்கு அந்த கலைகளை யார் கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி பார்த்தா யாருமே இல்லை. எல்லாருமே போனோட தான் அலைகிறோம். போனால இவ்வளவு பாதிப்பு பெறும் என்று உங்களுக்கே தெரியும் தானே. இப்ப ஏன் நான் வந்து இந்த சூம் கிளாஸ்ல கூட இந்த போனை வந்து நான் பார்க்கறது இல்லை. நான் அங்க பார்த்து கொண்டுதான் படிப்பிக்கிறேன். ஏன்னு சொன்னா அது கூட கண்ணுக்கு கூடாது. இப்ப நீங்கள் கூட எல்லாத்தையும் வந்து எழுதாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து போனை பார்த்து கொண்டிருக்காங்க, அங்களை கேட்டு கொண்டிருக்கோம். என்ன பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு படியா தெரியுதுன்னு சொன்னா ஓகே. அப்ப அது வந்து என்ன கேட்டாலே காணும். அப்ப அது கூட ஒரு விதமான பாதிப்பு தான். படிக்கத்தான் வேணும், இல்லையென்று இல்லை. ஒரு 1 hour 1.5 hour படிக்கிறீர்கள், படிக்கத்தான் வேணும்.
ஆனாலும் அதுல வந்து கூடிய கவனத்தை நீங்கள் செலுத்த வேணும். இன்னும் தொடர்ச்சியாக சில விஷயம் சொல்ல போறோம். அப்ப இப்படி பாருங்க, இப்படி வந்து இந்த ஏடிஆர் பதிவாளர் சேவை என்ற எக்ஸாமுக்கு 4 விதமான கட்டுரைகள் வந்திருக்குது. இப்ப 4 விதமான கட்டுரைகள்ல வந்து 250 இருந்து 300 சொற்களுக்குள்ள பகுப்பாய்வு ரீதியான கட்டுரை என்று எழுதுங்கன்னு சொல்லிக்கிறேன். அப்ப எல்லா விதமான பரீட்சைகளையும் வந்து கட்டுரை இடம்பெறுகிறது. அதே மாதிரி கேட்டுக்கான் பாருங்க, இலக்கண ரீதியான வினாக்கள் தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லிக்கிறார். அதே மாதிரி வந்து தனி வாக்கியங்களை இணைத்து ஒரு தனி வாக்கியமாக எழுது என்று கேட்டிருக்காங்க. எல்லாமே ஏடிஆர் எக்ஸாம். அதே மாதிரி பந்தி கீழே நான் சொன்ன மாதிரி அப்ப இப்படியான வினாக்களை தான் நாங்கள் கதைக்கத்தான் போறோம் தொடர்ச்சியாக. அப்ப 2வது வினா வந்து மிக முக்கியமாக வந்து இந்த கட்டுரை வினாக்கள் என்பது மிக முக்கியமான விடயம் தானே. இப்ப நாங்கள் கணக்க விஷயங்கள் காய்ச்சி கொண்டு போவோம், தொடர்ச்சியா செய்து கொண்டு போவோம். ரைட், இது கிளாஸ் முடிய இல்லை. ரைட், ஓகே. அப்ப கிளாஸ் கட்டாயம் ஒழுங்கு 100 வீதமான ஒழுங்கு இருக்க வேணுமா. ரைட், 3வது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், 3வது வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பந்து வினா. என்ன பந்து வினா, பந்து வினாக்கள். இப்ப ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்றதும் பந்து வினாக்கள் தான் பிள்ளை, பந்து வினாக்கள் தான் வரும். சரி, ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்ற வினாவும் பந்து வினாவுக்கு தான் வரும் தானே. தானே, ஆமில்லை நிச்சயிக்க முடியாது என்று சொல்லப்படுறதும் பந்து வினாவுக்கு தான் வரும். ஆம் இல்லை என்று கூட ஒரு பந்து வினா இருக்கு. எல்லாரும் ஆமில்லை சிலவளை என்ன ஆமில்லை நிச்சயிக்க முடியாது படிச்சு கொண்டு போய் ஆம் இல்லை என்ற கேள்வி கேட்டுருவார். ஆம் இல்லை என்ற கேள்வி சுவாம். ஆனா ஆமில்லை நிச்சயிக்க முடியாது பிறகுதான் கொஞ்சம் எங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்றது எதிர்நீச்சல் ஒன்று இருக்கு. ஓமா இல்லையா. அப்ப ஆமில்லை என்ற கேள்வியும் இருக்குது, ஆமில்லை நிச்சயிக்க முடியாது. இப்ப உதாரணமாக வந்து ஏடிஆர் எக்ஸாமில வந்து ஆமில்லை என்று தான் 2021 கேட்டோம். 2021 ஆனா 2025ஆம் ஆண்டு எப்படி கேட்பார், ஆமில்லை நிச்சயிக்க முடியாதுன்னு கேட்பார். என்ன ரீசன் என்றால் 2014ஆம் ஆண்டு எம்எஸ்ஓ எக்ஸாம் நடைபெற்ற பொழுது, அரச முகாமைத்துவ எம்எஸ்ஓ எக்ஸாம் நடைபெற்ற பொழுது ஆமில்லை என்ற கேள்விதான் வந்தது. ஒரு பந்தி கேள்வி, மக்கள் மயப்படுத்தப்பட்ட என்று சொல்லப்படுற ஒரு பந்தி வந்து ஒரு 8 கூற்றுக்களை அடிப்படையாக கொண்டு ஆமில்லை என்ற கேள்விதான் கேட்டான். ஆனா பாருங்க, இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரி கேட்கிறான். 2025ஆம் ஆண்டு என்ன 2 எக்ஸாம் முடிஞ்சது. என்னது கேட்ட கேள்வி என்ன, ஆமில்லை நிச்சயிக்க முடியாது தானே. அதை விட உள்நாட்டு இறைவரி சேவை என்ற அந்த எக்ஸாமில் ஆம் இல்லை என்றுதான் கேட்டிருக்கிறார். அப்ப அதனால அந்த 2 கேள்வியை நாங்கள் மாறி மாறி படிக்க வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் 2 கேள்வியும் எங்களுக்கு முக்கியம். அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ல வந்து ஆமில்லை நிச்சயிக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 2 கேள்வியை நாங்கள் படிக்க வேண்டிய அவசியம். ஆமில்லை என்றும் படிக்க வேணும், ஆமில்லை நிச்சயிக்க முடியாது நாங்கள் படிக்க வேணும். 2ஐயும் வந்து நாங்கள் விளைய படிக்கிறேன்டா பிள்ளை. உங்களை வடிய சொல்றேன் நான் என்னென்றால், என்னுடைய இந்த மொழித்திறன் கிரைத்தல்ல வந்து உங்களுக்கு பாடமாக்க வேண்டி ஒன்றும் இருக்காது. அப்படி நீங்கள் பாடமாக்குறதா இருந்தா ஒரு மரபு தொடர பாடமாக்க வேணும் என, அல்லது வந்து தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் பாடமாக்குறதாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இணைமொழியை பாடமாக்குறதாக இருக்கலாம். அதுவே ஒழிய மற்றும்படி நீங்கள் என்னுடைய வகுப்பில வந்து நின்று எதையும் பாடமாக்க வேண்டிய தேவை இருக்காது. எல்லாமே உங்களுக்கு அக்குவேற ஆணிவேறையா சிம்பிளாக இலகுவழி நுட்பத்தினூடாக நான் சொல்லித் தருவேன். எளிய இலகுவழி நுட்பத்தினூடாக சொல்லித் தருவேன். இப்ப கிளாஸ் வந்தாங்களுக்கு தெரியும் தானே. அப்ப அதனால கிளாஸ் ஒழுங்கு என்பது மிக முக்கியமான விடயம். கிளாஸ்ல நீங்க ஒழுங்கா வந்தா நீங்க என்ன பார்த்து கேள்விக்கலாம். இப்ப ஒரு அண்ணா வந்தோடையே தான் நான் பூக்கள்ன்றதை தூக்க வேண்டிய சொல்லிக்க, நான் அதை மறந்து போறேன். உண்மையாதுதான். நாங்களும் பிளவிடலாம், எங்களுக்கு எல்லாமே ஞாபகம் பெருமண்டி இல்லை. ஆனா அந்த உணவு சங்கிலி சரியா சொல்லிக்கிறேன் போட என்ன. ரைட், ஓகே. அப்ப அதான் சொல்ல வரேன். அப்ப அதான் மிக முக்கியமான விடயம். இப்படி கணக்க நாங்கள் இலக்கியங்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம் இல்லையா. அப்ப எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வகுப்பிலையும் எங்களுக்கு தேவையான விடயங்கள் அப்ப உங்களுக்கு இப்பவே நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. கட்டுரை, இலக்கியம், கலை, அழகியல். சார் எங்கேயும் சர்ச் பண்ணி எடுங்க, நான் தருவேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இலக்கியம், கலை, அழகியல், 3ஓடும் சம்பந்தப்பட்ட விடயம் இருக்குது. நான் எல்லாம் அதனுடைய அடிப்படையான விடயம் எல்லாம் புற சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இது எல்லா பரீட்சைக்கும் வருது. இந்த வருஷம் நடைபெற்ற 2 பரீட்சையில வந்து வந்திருக்குது. இப்ப நான் கடந்த கால பேப்பர் இப்ப காட்டிக்க தானே, அந்த பரீட்சைகளையும் வந்திருக்குது. அப்ப கடந்த ஸ்டேஷன் மாஸ்டர் எக்ஸாமுக்கும் வந்திருக்குது. இலக்கியம், கலை, அழகியல் சம்பந்தமான விடயம் 3ம் ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்டது தானே. அப்ப அதனால அதுக்கு நீங்கள் பந்து வினாக்கள், பந்து வினாக்கள் சொல்லி சொன்னால் ஒரு ஒரு பந்தி கீழே என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு பந்தி கீழே வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு பந்தி கீழே 10 கூற்று தரப்படும். ஒரு பந்தி கீழே வந்து 10 கூற்றுக்கள் வந்து தரப்பட்டு
ஒவ்வொரு கூற்றுக்கும் கீழே பிள்ளைகள் 4 விட வரலாம். ஒவ்வொரு கூற்று கீழே 4 விட வரலாம். சில வேளைகள்ல ஒவ்வொரு கூற்றுக்களையும் 3 விட வரலாம். ஏன்னா இது சம்பந்தமான வினாக்கள் எல்லாம் கதைப்பன். ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் வரலாம், அல்லது ஒவ்வொரு கூற்றுக்களையும் 3 விடைகள் வரலாம். அப்ப இப்படி ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வருவதாக என்ன செய்தல் சொன்னா பந்தி அமைகிறது. ஒவ்வொரு கூற்றுக்களை 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வருவதாக என்ன செய்தல் சொன்னா பந்தி அமைகிறது. ரைட். அப்ப அது ஒரு வகையில என்ன வினாவாக கருதப்படும் சொன்னால் பந்தி வினாவாக கருதப்படும். அது ஒரு வகையில என்ன வினாவாக கருதப்படும் சொன்னால் பந்தி வினாவாக கருதப்படும். நான் சில ஒரிஜினல் பேப்பர் எடுக்க பார்த்தா கொஞ்சம் டைமிங் ஆகுது. இப்போ எடுப்பேன் கதைப்பன் தான் என்ன இது ஒரு விஷயம். அப்ப ஒரு பந்தி, அதுக்குள்ள 10 கூற்று, அதுக்குள்ள ஒவ்வொரு கூற்றுக்களையும் 4 விடைகள் வரும், அல்லது 3 விடைகள் வரும். இதுவும் பந்தி வினாதான். அடுத்தது ஒரு பந்தி வினா இருக்கு பிள்ளைகள். பந்திக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன பந்தி, சிறிய சிறிய பந்திகள், சிறிய சிறிய பந்திகள், சிறிய சிறிய பந்திகள், சிறிய சிறிய பந்திகளுக்கு கீழே ஒவ்வொரு சிறிய பந்திகளும், ஏன்னா ஒவ்வொரு சிறிய பந்திகளும், ஒவ்வொரு சிறிய பந்திகளுக்கிடையும் 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வரப்போம். ஒவ்வொரு சிறிய சிறிய பந்திகளுக்கிடையும் 4 விடைகள் அல்லது 3 விடைகள் வரப்போகுது. இப்படியான வினாக்கள் தானே. உங்களோட கையில பாருங்க இருக்குல்ல, உங்களோட கையில பாருங்க கடைசியில 2 வினா இருக்கு. என்ன ஒன்று ஆமில நிச்சயிக்க முடியாத வினாம் இருக்குது, இந்த வினாம் இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? உங்களுடைய பேப்பர்ல பாருங்க, இந்த நான் சொன்ன இந்த 2 வினாக்களும் இருக்கா இல்லையா கடைசியில? உங்களுடைய பேப்பர்ல நான் சொன்ன இந்த 2 வினாக்களும் இருக்குதா இல்லையா? இருக்கு. இருக்குது. ஏன் இருக்குதுன்னு சொன்னா இது வந்திருக்குது எக்ஸாமுக்கு. எல்எல்பிக்கு இதுதான் எக்ஸாமுக்கு வருது, ஏடிஆர் எக்ஸாமுக்கு இதுதான் வருது, வடமாகாணத்தின் எக்ஸாமுக்கு இதுதான் வருது. ஏன்னா அப்ப எல்லாருக்குமே இந்த எக்ஸாமில் இந்த கேள்வி வருது. அது பெரிய எக்ஸாம். இப்போ உதாரணமா எஸ்எல்ஏஎஸ்க்கு கூட இப்படியான கேள்வி தான் வருது. எஸ்எல்இஎஸ் கூட இப்படியான, எஸ்எல்பிஎஸ், எஸ்எல் அக்கவுண்டன்ட் சர்வீஸ், எல்லாத்துக்கும் எஸ்எல்எஃப்எஸ். இப்போ எஸ்எல்எஸ்எஸ்க்கு சயின்ஸ் சர்வீஸுக்கு இப்போ கிரை திரண்ட பாடத்தை இல்லாமல் ஆக்கிட்டான். சயின்ஸ் சர்வீஸுக்கு இல்ல கிரை திரண்ட பாடம் இல்லை, கிரைத்தல் மொழி திரண்ட பாடம் இல்லை. அண்மையில போனமா தான் அந்த எக்ஸாம் நடந்தது சயின்ஸ் சர்வீஸ். மற்ற எல்லா சர்வீஸும் எஸ்எல்ஏஎஸ்ஆ இருக்கலாம், எஸ்எல்இஎஸ்ஆ இருக்கலாம், எஸ்எல்ஏசிஎஸ் அக்கவுண்டன்ட் சர்வீஸா இருக்கலாம், எஸ்எல்பிஎஸ் பிளானிங் சர்வீஸா இருக்கலாம், எஸ்எல்எஃப்எஸ் ஃபாரின் சர்வீஸா இருக்கலாம். மிச்ச 5 சேவைகளையும் இந்த கிடைத்திருந்த பாடத்துல இந்த எம்சிக்யூ சிஸ்டம் இருக்குது. இது அவன் எங்க கொண்டு வரான்னு சொன்னா அவர் எம்சிக்யூவாக கொண்டு வரான். தமிழ்ல எம்சிக்யூ. அப்ப முந்தி பார்த்து நீங்க கிடைத்தல் மொழித்திறன் சொன்னா எம்சிக்யூ உங்களுக்கு இல்லை. முந்தி கிடைத்தல் மொழித்திறன்டா என்ன பண்ணல, நீங்கள் கட்டுரை சுருக்கம் அதோட சரி, அதான் கிடைத்தல். அன்றைக்கு பார்த்தோம்னா எம்சிக்யூ சிஸ்டம். அப்ப எம்சிக்யூ சிஸ்டம் சொன்னா அதை நாங்கள் பந்திகளை என்ன செய்வோம்னு சொன்னால் உடைச்சு அந்த கருவை எடுத்து விடை எழுத பழக வேணும். விடை எழுதுறது இல்லை, விடைய குறிக்க பழக வேணும். முந்தியெல்லாம் அதான் சொல்றேன், அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இந்த கட்டத்தில் முந்தி கிரைத்தல் பேப்பர்ன்னு சொன்னா பிள்ளைகள், முந்தி கிரைத்தல் பேப்பர்னா என்ன, கணக்கு எழுதணும்னு சொல்லுவாங்க. முந்தி மொழித்திறன் கிரைத்திறன்டா என்ன சொல்லுவாங்க, கணக்கு எழுதணும் மச்சான், இந்த பேப்பரை கணக்கு எழுத வேண்டி வரும், நேரம் வருமோ நேரம் காணுமோ தெரியலே என்று சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு கிரைத்தல் பேப்பர்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா நான் எம்சிக்யூ சிஸ்டத்துல படிப்பிக்கிறேன், அப்படியே கேள்வி வருது. நேற்று போற ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மாணவி சொன்னா, அந்த எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு சிறங்களுக்கு 2.5 மணித்தியாலம் தான் தந்தது. ஆனா தான் அந்த பேப்பரை 1.5 மணித்தியாலம் செய்து போட்டுனான். 1.5 மணித்தியாலத்தை செய்து போட்டுனான். யோசிச்சு பாருங்க, 1 hour அந்த பிள்ளைக்கு மிச்சமா இருந்தது. அப்ப என்ன, எல்லாம் எம்சிக்யூ சிஸ்டம், 1 word answer சிஸ்டம். ஏன்னா 2023ஆம் ஆண்டு 6ஆம் மாசம் 16ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் எஸ்எல்ஏஎஸ் ஆல் ஐலண்ட் சர்வீஸ் ஓப்பன் எக்ஸாம் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பரீட்சை. அந்த ஃபர்ஸ்ட் பரீட்சையில என்னுடைய பாடம் 2 மணித்தியால பேப்பர். ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் 1.5 மணித்தியாலத்தை பேப்பர் செய்திட்டோம். எல்லாரும் சொல்லிச்சிடும், எல்லாருமே பாஸ் பண்ணாங்கல்ல. 1.5 மணித்தியாலத்தை பேப்பர்லாம் செய்திட்டோம். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு நான் படிப்பித்தது எம்சிக்யூ சிஸ்டம். அந்த எம்சிக்யூ சிஸ்டத்துல பேப்பர் வந்துச்சு.
அப்ப சுகந்தானே. அப்ப என்ன, பந்திய உடைச்சு பந்தினுடைய மைய கருத்தை விளங்குற தன்மை இருந்தால் போதும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போறேன். அதான் கொஞ்சம் கஷ்டம். அதான் கிரகித்தல், அதான் மொழித்திறன். இப்ப கிரகித்தல் மொழித்திறன் சொன்னா என்ன? நல்லா வாசிக்க வேணும், நல்லா விளங்க வேணும், பந்திய உடைக்க வேணும், பிறகு விடை எழுத வேணும். விடை எழுதுறதே இல்லை, விடைய குறிக்கிறது. விடைய எழுதுறது இல்லை, விடைய வந்து குறிக்கிறது. விடை எழுதுறேன்டா உங்களுக்கு சிக்கல். அதுக்கு நேரம் வரும், சில எழுத்துப்பிழ. இது அப்படி இல்லை, விடைய குறிக்கிறது. 1க்கு 2, 2க்கு 4, இதுதான் விடை. ஆனா இந்த விடையை சும்மா குறிக்கலானே. எப்படி குறிக்க வேணும்? பந்திய விளங்க வேணும், பந்திய கிரகிக்க வேணும், பந்திய உடைக்க வேணும். அப்பதான் அந்த என்ன இது ரைட். ஓகே. அப்ப அந்த அடிப்படையில தான் வந்து அந்த வினா வந்து என்ன செய்யறது சொன்னால் அமைகின்றது. மிக முக்கியமாக அதான் உங்களுக்கு 3வது கடைசி 2 வினாக்களும் வந்து போட்டிருக்கேன். அப்ப அதுக்கு முன்ன பாருங்க பிள்ளை, ஆரம்பம் வந்து என்னத்துல துவங்குது? அளப்பெரியன்னு சொல்லலையா துவங்குது? அளப்பெரியன்னு அதான் பேப்பர். பேப்பர் வாசிங்க. முதலாவது கேள்வி என்ன? இல்ல சார், யாருமே class நிர்வாகம் வந்து தொடங்குது. நிர்வாகம் என்று துவங்குது. ரைட். ஓகே. முதல் 32 வினாக்கள் வந்து இருக்குதா முதல்ல எம்சிக்யூல? ஓ சார், 32 வினாக்கள் இருக்கு. 32 வினாக்கள் இருக்கு. ரைட். அங்கால வந்து ஒரு ஆமில நிச்சயிக்க முடியாத வினா இருக்குதா? ஓ சார். ரைட். அது பிறகு வந்து ஒரு பந்தி வினா இருக்குது, 4 விடைகளை கொண்ட பந்தி வினா. அப்படித்தானே? ஓ சார். ஓ ஓம் சார். இப்ப உங்களுக்கு முதலாவது பேப்பர் இதான். முதலாவது பேப்பர் ரெண்டு மீனிங் இதான் இன்றைக்கு தரப்பட்ட முதலாவது பேப்பர். நீங்கள் இப்ப இன்றைக்கு நான் சில விஷயங்கள் கதைக்க போறேன். கதைச்சு போட்டு நீங்கள் இந்த பேப்பரை செய்து கொண்டு வர வேணும். ஏன் செய்து கொண்டு வரோம்னு சொன்னா, எல்லாருமே வந்து பேப்பரை இப்ப எல்லாம் சில பேர் வந்து பாருங்க, இந்த நான் கிளாஸ் எடுக்க 2-3 பேர் கோல் பண்ணுவினோம். எப்படின்னு சொன்னால், 7 மணி கிளாஸ்ன்னு சொன்னா 6 மணிக்கு தான் பேமெண்ட் செய்வினோம். செய்து போட்டு பேப்பர் அனுப்புன்னு சொன்னா பேப்பரும் கிடைக்காது, லிங்கும் கிடைக்காது. எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடி தானே, அரசாங்கம் எக்ஸாம் கோல் பண்ணியிருக்கிறான் தானே, ஏன்னா எக்ஸாம் நடக்கத்தானே போகுது, பல எக்ஸாம் நடந்திருக்கு தானே. இப்ப நம்பிக்கையோட நீங்க ஏர்லியா எல்லாத்தையும் செய்து போட்டு பேப்பர் எல்லாம் பிரிண்ட் எடுக்க வேணும். இப்ப நான் அனுப்புற பேப்பரை பிரிண்ட் எடுக்க வேணும். பேப்பரை வந்து போன்ல வச்சுக்கொண்டு, லேப்பில் வச்சுக்கொண்டு, என்ன மானிட்டர்ல வச்சுக்கொண்டு பார்த்து பிரயோசனம் இல்லை. பேப்பரை பிரிண்ட் எடுக்க வேணும். பிரிண்ட் எடுத்து செய்து பழக வேணும். செய்து பழகிதான் நான் ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக் பட்டிருக்கேனா, அல்லது வந்து ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்துக்காண்டது அங்கதான் தெரியும். சார் அப்ப கட்டாயம் பிரிண்ட் எடுக்க வேணும். பிரிண்ட் எடுத்து போட்டு தான் பேப்பரை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் பார்க்க வேணும். எல்லாருமே பேப்பர் செய்து கொண்டு வாங்கும். இப்போ சனிக்கிழமை இப்போ கிளாஸ் முடிய இல்லையா, சனிக்கிழமை கிளாஸுக்கு எல்லாருமே பேப்பர் செய்து கொண்டு வரணும். ரைட். ஓகே. சரி. இப்ப நாங்கள் இது ஒரு விதமான கட்டமைப்பில இருக்குது. அப்ப இவ்வளவு நாங்கள் பார்க்க வேணும். இது பந்து வினாக்கள் வந்து இவ்வளவுதான் இருக்கின்ற, இவ்வளவு பந்து வினாக்களும் பொதுவாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா பொதுவான வினாக்களாக இதெல்லாம் வந்து கொண்டிருக்குது. இது நாங்கள் பொதுவாகவே என்ன செய்யணும் சொன்னால் பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். அடுத்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா இலக்கணம் சார்ந்த வினாக்கள். இலக்கணம் சார்ந்த வினாக்கள். இதை இலக்கணம் என்று சொல்லக்கூடாது பிள்ளைகள். எல்லாரும் சொல்றாங்க, இப்ப கனவேர் வந்து நான் படிப்பிக்க வழி கிடைக்க கீத்ரன் தமிழ் துறையில இருக்கிற வழியால இலக்கணம் எல்லாம் சிம்பிளா செய்யும் சொல்லி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவான்னு சொன்னா, அது நான் இலக்கணமா யோசிச்சே இல்லை. இலக்கணம் என்றது பெரிய விஷயம். இலக்கணம் என்றது அதுக்கெல்லாம் பல்வேறுபட்ட விதிகள் இருக்குது. நான் அந்த விதிகளை எல்லாம் ஒரு நாளுமே உங்களுக்கு சொல்லித்தாரது இல்லை. எல்லாமே சிம்பிளாக வந்து ஒரு விடயத்தை பிடிக்கிற மாதிரி தான் சொல்லி தருவேன். பண்டைக்கெல்லாம் ஒரு சயின்ஸ் படிச்ச பிள்ளை சொல்லிச்சு, ஆன்சர் ஏல, தமிழ் படிக்கல, சயின்ஸ் தானே படிச்சது. தனக்கெல்லாம் அந்த இலக்கணம் எல்லாம் நீங்க சிம்பிளா சொல்லி தந்தது பிடிச்சுதான். ஏன்னு சொன்னா அந்த நான் அதை அப்படித்தான் சொல்லி தருவேன். ஏன்னா இலக்கணம் என்று படிப்பிக்க வலிக்கிறவான். ஏன்னா இலக்கணம் என்று படிப்பிக்க வலிக்கிட்டா அதுக்கு ஒரு 1 year ஆகுது தேவை. அது கணக்க விஷயம் என்ன. சோ வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட பரீட்சையில வந்து இலக்கணம் என்று வராது. நான் சும்மா ஒரு போடுறேன் தலையங்கம் இலக்கணம் என்று, இலக்கணம் சார்ந்த வினாக்கள் என்று போடுறானே ஒழிய அதுக்காக நீங்க இலக்கண புத்தகங்கள் எல்லாம் வேண்டி படிச்சு கிளிய பண்ண வேணும் என்ற அவசியம் கிடையாது. சிம்பிள் இலக்கணம் சார்ந்த மொழித்திறன் அல்லது இலக்கணம் சார்ந்த கிரகித்தல், அதான் விஷயமே ஒழிய அப்புறம் இலக்கணம் படிப்புகிறேன்னு அப்படி எல்லாம் யோசிக்க வேண்டாம. ஏன்னா 2 மாதத்துல இலக்கணம் எல்லாம் படிப்பிச்சு முடிக்கிறன்றது பெரிய விஷயம். சரி. ஆனா நான் அந்த பேப்பரோட வந்து அந்த இலக்கணம் சார்ந்த மொழித்திறனை இல்ல இலக்கணம் சார்ந்த கிரகித்தலை வந்து நான் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தந்து கொண்டு போவேன். நீங்க அதுகளை எடுத்தா சரி.
ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிற வழிகளை எல்லாம் சொல்லி தருவேன். சில விஷயங்களை வந்து சிம்பிளா சொல்லி தருவேன். அதை நீங்க அதை தர்ற விஷயத்த நீங்கள் ஞாபகப்படுத்தி கூட பாடமாக கூடாது. தர்ற விஷயத்தை ஞாபகப்படுத்தி, உதாரணமாக இயலண்ட விகுதி, உதாரணமாக பாப்போம். இயலண்ட விகுதி, இயல் என்பது ஒரு விகுதி. அப்ப இயலண்ட விகுதி வந்து ஒரு ஆக்கப்பெயருக்குரிய விகுதி. இயலண்ட விகுதிக்குள்ளே ஒரு ஆக்கப்பெயருக்குரிய விகுதி. அப்ப இயல் என்பது வந்து ஆக்கப்பெயருக்குரிய விகுதி என்றால் நீங்க யோசிக்க வேணும். இப்ப உதாரணமாக புவியியல் என்று சொன்னால் அது ஒரு ஆக்கப்பெயர். ஏன் புவியியல் என்று வருது, புவி சக இயல். பொருளியல் என்று சொன்னா அந்த பொருளியலும் ஆக்கப்பெயர். ஏன் பொருள் சக இயல், என்ன பொருள் சக இயல். என்ன சமூகவியல் என்று வருது, சமூகம் சக இயல், சமூகவியல், சமூகவியல். அப்ப எல்லாம் இயலியல் என்றுதான் முடியுது. தமிழியல், தமிழ் சக இயல். என்ன பௌதிகவியல், என்ன பௌதிகவியல், பௌதிகவியல். அப்ப இதெல்லாம் இயலியல் என்றல முடியுது. அப்ப நான் உங்களுக்கு புவியியலை மட்டும் படிப்பிச்சால் நீங்க யோசிக்கணும், இந்த இயல் எல்லாம் ஆக்க புவியியல் வந்து ஆக்கப்பெயர் என்று கருதப்பட்டால், புவியியல் என்ன பிள்ளைகள் ஆக்கப்பெயர் என்று கருதப்பட்டால் இனி வருகின்ற எல்லா இயல் சொற்களும் ஆக்கப்பெயர் தான். அதுதான் உங்களோட அந்த இலகு வழிநுட்பங்கள், உங்களுக்கு சொல்லி தர இலகு வழி, இதெல்லாம் நீங்க பாடமாக்கலாம். பாடமாக்காம இருக்கலாம், பாடமாக தேவையில்லை. என்றால் நோமலாகவே ஒரு இயல் என்பது ஆக்கப்பெயர் விகுதி என்றால் அதை வச்சுக்கொண்டு நான் சொல்றேன் புவியியல் என்று பாடம். அப்ப நீங்க யோசிக்கலாம், அந்த இயல் என்ற ரீதியில முடிகின்ற பாடங்கள் எங்கண்ட பயோ ஸ்ட்ரீம் பாடமா இருக்கலாம், கொமர்ஸ் ஸ்ட்ரீம் பாடமா இருக்கலாம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பாடமா இருக்கலாம், மேத்ஸ் ஸ்ட்ரீம் பாடமா இருக்கலாம், அல்லது பிடெக் இடெக் சம்பந்தமான பாடங்களா இருக்கலாம். அந்த பாடங்கள் எல்லாம் இயலில முடியுது என்று சொன்னால் அது ஒரு ஆக்கப்பெயர். இது என்ன, இதுக்கு என்ன வேணும் இலக்கணம்? இதுக்கு என்ன வேணும் இலக்கணம்? சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்ல வேணும். இதுக்கு இலக்கணம் வேணுமா? இதுக்கெல்லாம் இலக்கணம் பாடமாக்கணுமா? இல்ல. தேவையில்லை தானே, சிம்பிள். என்ன இதெல்லாம் சிம்பிள். கட்டாயம் புயல் வந்து ஆக்கப்பெயர் என்றா பொருளியல் ஆக்கப்பெயர் தான். பொருளியல் ஆக்கப்பெயர் சொன்னா சமூகவியலும் ஆக்கப்பெயர் தான். அது ஆக்கப்பெயர் என்று பிரிக்க வேண்டி தெரிய அது அதான் தெரியும். அதுக்கு இலக்கணம் படிக்க வேண்டிய சும்மா சிரிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டிய என்ன, எல்லாம் இயல் இயல் என்று சொல்லித்தான் முடியும். தமிழ் சக இயல் தமிழியல், பௌதிகம் சக இயல் பௌதிகவியல், ரசாயனம் சக இயல் ரசாயனவியல். விளங்குதானே? அப்ப இங்கண்ட பாடங்களை வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் இயலண்ட இப்ப நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன இயலண்ட தன்மேல முடிகின்ற ஒரு ஏலவல் ஸ்ட்ரீம் பாடங்கள் எல்லாமே ஒரு ஆக்கப்பெயர். என்ன இயலென்ற சொல்லில முடிகின்ற என்ன பாடங்கள் எல்லாமே ஒரு ஆக்கப்பெயர். அந்த முடிவுக்கு நாங்க வரலாமா இல்லையா? அப்ப நாங்க இனி எந்த ஒரு இயலென்ற பெயர்ல முடிகிற ஒரு எதை கண்டாலும் நாங்க டக்குன்னு கீறி போட்டு வரலாம், ஆக்கப்பெயர். இதுதான் இலக்கணம் என்று நான் சொல்ல வரேன், மொழித்திறன் சார்ந்த கிரைத்த. இதுல என்ன கஷ்டம் இருக்குது? சகையல் கருத்தியல் அதுவும் ஆக்கப்பெயரா சார்? ஓ கருத்து சகையல் கருத்தியல். ஓ ஐயா, இயலண்டு முடிகிறது எல்லாமே என்ன எல்லாமே ஒரு வகையில ஆக்கப்பெயர். ரைட். அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்ப்போம். காரன், காரன் என்று முடியுது, காரன் என்று முடியுது. உதாரணமா காரன். அப்ப காரன், இப்ப உதாரணம் மீன் சககாரன் மீன்காரன், மீன் சககாரன் மீன்காரன். என்ன அப்ப கடன் சககாரன் என்ன, கடன்காரன் தான். கடன்காரன் என்னது? மீன்காரன் வந்து ஆக்கப்பெயர் என்றா கடன்காரன் என்னது? ஆக்கப்பெயர். அப்ப இனி காரன் என்ற சொல்ல வருகின்ற எல்லாருமே ஆக்கப்பெயர் தானே. கடன் சககாரன் மீன் சககாரன் மீன்காரன். அப்ப கடன் சககாரன் கடன்காரன். இப்ப காரன் என்று சொல்லப்படுற சொல்லில முடிகிற யார் வந்தாலும் அவை எல்லாருமே ஆக்கப்பெயர் தான். சொல்ற விளங்கானே. அதே மாதிரி காரி மீன்காரி, கடற்காரி, கடற்காரி என்று சொல்றீங்க என்ன கடன் என்ன ரைட். இப்படி கேரி என்று சொல்லப்படுற சொல்லில முடிகிறது எல்லாமே ஆக்கப்பெயர் தான். அப்படியான ஒரு பொதுவான முடிவுக்கு நாங்கள் வருகின்ற வேளையில அது நாங்க ஆக்கப்பெயர் என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் கேள்வி வருகின்ற வேளையில நாங்க அது சரியான சில வேளைகள் என்று சொன்னால் காரணம் என்று சொல்லப்படுற சொல்ல வந்து பிரிக்க முடியாத மாதிரியும் கேட்கலாம். அப்படி நான் இன்னும் கண்டுபிடிக்க இல்லை, அப்படி அமையல கேள்வி சம்டைம்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இயல் என்று சொல்லப்படுறது வந்து பிரிக்க முடியாத மாதிரியும் அமையலாம். அப்ப அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அது ஆக்கப்பெயர் என்று சொல்லி சொல்ல முடியாது. அப்ப அவன் அப்படித்தான் போடுவான் கேள்வி.
என்ன விகுதி இவருக்கு தெரியும். அப்ப எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்க்க அது சரி வருது ஒன்று பார்ப்பேன். அப்ப இந்த பிரிக்க முடியாத இருக்கிற சொற்கள் பிரிக்க முடியாதுன்னா நாங்க என்ன வாக்க பேர் போடலாம். அப்படியான சொற்கள் சொல்றீங்களே. பிரிக்க முடியாது என்று வருதுகின்ற வேலை அது ஆக்க பெயர் என்று வராது. அப்படியான சொற்களை 2-3 இருக்கா சொல்லிவிடுங்க சார். அப்படி நான் வரையக்க சொல்லுவேன். அப்படி பிரிக்க முடியாதாக வருகின்ற வேளையில அதை பிரிச்சு பார்க்கலாம்னு பார்க்க சும்மா எங்கட பாட்டுக்கெல்லாம் பிரிக்கலான்னு அந்த ஒருக்கு அப்படிதான். அந்த சொற்புணர்ச்சியில வந்து ஜகரம் வகரம் உடம்படுமை என்று சொல்லி நீங்க 8ஆம் ஆண்டுல படிச்ச ஒரு விஷயம். அப்ப ஜகரம் வகரம் உடம்படுமை என்றா எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. நான் படிச்சுட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவன் கேள்வி போட்டு விட்டான் வந்து எல்லாமே ஜானா வர்ற மாதிரி எல்லா சொல்ல 4 விடையும் அப்படி போட்டு விட்டான் தானே. பாய் சகாய் பாயை அப்படி கிளி சகாய் கிளியை அப்படி என்று போட்டு விட்டான் தானே. போறேன் பாருங்க, உதாரணமா பாருங்க. உதாரணம் சும்மா சிம்பிளான உதாரணம் சொல்றேன், அப்புறம் கணக்கு ஒன்று யோசிக்க வேண்டாம். இப்ப ஜகரம் என்று சொன்னால் ஜானா வர்றதெல்லாம் ஜகரம். ஜானா வர்றதா ஜானா வர இப்ப உதாரணமாக கிளியை என்றது ஒரு ஜகரம். கிளி சகாய் கிளியை பாருங்க. பாய் சகை பாயை என்ன ஜகரம் வருது. தாயை என்ன தாயை, சாயை என்ன இப்படி போட்டு விட்டார் தானே. எல்லாத்துலயும் ஜகரம் இருக்குது. 4 விடையும் ஜகரம். இப்ப இதுல எது ஜகரம் உடம்படுமை? நான் சொன்ன என்ன ஜானா வர்றதெல்லாம் ஜகரம் என்று சொல்லி நான் படிப்பிச்சினேன். ஜானா வர்றது ஜகரம் என்று சொல்லி படிப்பிச்சினேன். ஆனா பிரிச்சு பார்க்க வேணும். பிரிச்சு பார்க்க ஒரு சின்ன அதுக்குள்ள ஒரு சின்ன இது விஷயம்தான், எனக்கு விஷயம் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அங்க இருக்குது. சின்ன ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் ஜானா இருக்குல்ல பாருங்க. கிளியண்டைக்கு ஜானா இருக்கா இல்லையா? தாயைன்னு சொல்லி ஜானா இருக்கா இல்லையா? சாயை என்ன. அப்ப இதுல 5லையும் வந்து ஜகரம் இருக்குது. ஆனா இவரை வந்து என்ன செய்ய முடியாதுன்னா பிரிக்க முடியாது. சாயை என்று சொன்னால் அந்த சூரியனுடைய மனைவி சாயை. சாயை என்று சொல்றது சாயை வந்து ஒரு பெண்ணினுடைய பெயர், சூரியனுடைய மனுஷின் பெயர். சூரியனை மனுஷின் பெயர்டா பிரிக்க முடியாதுன்ற அர்த்தம் இல்ல. அவருக்கு பிரிக்க முடியாத ஒரு பெயரை போடப்பட்டிருக்குது. எல்லாற்ற பேரும் வந்து பிரிக்க முடியும்ன்றது தானே. வெண்ணிலாண்டா வெண் சகனிலாண்டு இல்ல வெள்ளை சகனிலாண்டு பிரிக்கலாம். தேன்மொழி என்றா தேன் சகமொழி என்று பிரிக்கலாம். நயன்தாராண்டா நயன் சகதாராண்டு பிரிக்கலாம். தமன்னாண்டா தமன் சகனாண்டு பிரிக்கிறான். ஏன்னா திரிசகசாண்டு பிரிக்கிறான். என்ன அப்படி சும்மா உதாரணமா. அப்ப எல்லா பேச்சொற்களையும் பிரிக்கலாம்னு இல்லை. ஆனால் இப்ப இது பிரிக்கலான்னு தெரியும். அப்ப இது வராதுன்னு தெரியும் அவங்களை விட. அப்ப இதுல என்ன டெக்னிக் இருக்குன்னு சொன்னால் கிளிசகாய் வந்து கிளியை, கிளிசகாய் வந்து கிளியை, பாய் சகாய் வந்து பாயை என்ன, பாய் சகாய் வந்து பாயை, தாய் சகாய் வந்து தாயை தானே. அப்ப இப்ப பார்த்தோம்னா விட வரே இல்லை. அப்ப பிரிவடுது, இது பிரிக்க முடியாது. அப்ப இது விடைக்கு வராது. 3லையும் ஜானா இருக்குது. அப்ப 3 ஜகர உடம்படுமையோ இல்ல. அவன் சொன்னான் நிலைமொழி இறுதியில ஒரு சின்ன ஒரு விஷயம். நாங்க எப்படி யோசிக்க போறோம்? சகக்கு முன்னாலையும் உயிரெழுத்து வரணும், சகக்கு பின்னாலையும் வரணும் உயிரெழுத்து. அப்படி வந்தால் மட்டும்தான் இது ஜகர உடம்படுமை. அப்ப இந்த விட சரி என்றா கிளியை தான் சரி. அப்ப கிளியை தான் சரி. ஏன் வந்து பாயை வராண்டா? பாயை வந்து ஈயன்னா மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து இல்ல. தாயை என்றாண்டா தாயை வந்து ஈயன்னா மெய்யெழுத்து. சோ இது 2 வராது. அப்ப இந்த 2 விடையும் பிழை. 3 விட பிழையா போறா. எந்த விட சரியா இருக்குது? எதை விட சரியா இருக்குது? எதை விட சரியா இருக்குது சொல்ற விளங்குதா? விளங்கில போட அப்படியா? என்ன யாருமே சத்தமே இல்ல, சத்தமே இல்ல கிடக்கு. மயான அமைதியா இருக்குது. நான் சொல்ற விளங்குதா இல்லையா? ஓமா இல்லையா? ஏன் சாயை வராதுன்னு விளங்குதா? சாயை வந்து பிரிக்கிறார். ஆனா அதுலயும் ஜகரம் இருக்குது, இதுலயும் ஜகரம் இருக்குது, இதுலயும் ஜகரம் இருக்குது, இதுலயும் ஜகரம் இருக்குது. ஜகரம் என்றா என்ன? ஈயன்னா வருகின்ற எழுத்துக்கள் எல்லாமே ஜகரம் தானே. ஈயன்னா ஜானா ஜாவன்னா ஜீனா ஜீயனா ஜூ இப்படி ஏதாவது ஈயன்னா வருகின்ற எழுத்துக்கள் எல்லாம் ஜகரம் தான். ஆனால் சாயை என்பரான்னு சொல்லி போட்டன். சாயை என்பது
ஒரு பெண்ணினுடைய பெயர். சோ அது வேற அது பிரிக்கலாம். பெண்ணினுடைய பெயர் பிரிக்கிறான் இல்ல பிரிக்கலாம். ஆனா இந்த பெயர் பிரிக்கலாம். சாய் சகை என்று பிரிக்கலாம். தாயை என்றதை பிரிக்கலாம். தாய் சகை என்னுடைய தாயை நான் பார்த்துக் கொள்வேன். தாய் சகை தாயை பிரிக்கலாம். பாயை பிரிக்கலாம். பாய் சகை பாயிறது அந்த பாயை, படுக்கிற பாய் அதுவும் பாயை பிரிக்கலாம். கிளி சகை கிளியையும் பிரிக்கலாம். ஆனால் இங்க ஏன் பாயை தாயை என்று வரான்னு சொன்னா எங்களோட விதி என்ன சொல்லுது என்றால் நிலைமொழி இறுதியில உயிரெழுத்து பெற வேணும், வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து பெறணும். அப்ப இது பிரிச்சு பார்த்தா தானே கிளியை விட என்று தெரியும். இது பிரிச்சு பார்த்தா தானே பிள்ளைகள் கிளியை என்ற விட வரும் என்று தெரியும். ஓமா இல்லையா? பிரிச்சு பார்க்காமல் கிளியை என்ற விட வரும் என்று தெரியுமா? தெரியாதா? தெரியாது. பிரிச்சு பார்த்தா அப்ப என்ன இந்த 3 முறையுமே தான் இதுதான் சரி பிரிபடாதுன்னு சொன்னா இந்த 3 முறையுமே தான் இருக்குது. பிரிச்சு பார்க்கதான் இஞ்ச மெய்யெழுத்து இஞ்ச மெய்யெழுத்து. எங்களுக்கு என்ன விஷயம்? இஞ்ச உயிரெழுத்து பெறணும், இஞ்சையும் உயிரெழுத்து. அவ கிளியில எங்க உயிரெழுத்து வருதுன்னு பாருங்க. கிளியில உயிரெழுத்து வருதா இல்லையான்னு பார்க்கணுமே இல்லையே. கிளியில உயிரெழுத்து வருதுன்னு சொன்னா இந்த லீனா பிரிக்கணும். லீனா பிரிச்சா இல்லன்னா சகைனா பாருங்க, ஈனா உயிரெழுத்து. கடைசியா வர்ற எழுத்து தான் பார்க்கணும். கடைசியா வர்ற எழுத்து என்ன பிள்ளை? ஈனா. ஈனா உயிரெழுத்து. இங்க என்ன? ஐயன்னா உயிரெழுத்து. நிலைமொழி இறுதியில உயிரெழுத்து, வருமொழி முதல்ல மெய் உயிரெழுத்து. நிலைமொழி இறுதியில உயிரெழுத்தும் வருமொழி முதல்ல உயிரெழுத்தும் வந்தாத்தான் ஜகரம் உடம்படுமை. ஆனா எங்கட இலக்கணம் என்ன சொல்லுது? நீங்க சின்ன படிச்ச இலக்கணம் என்ன சொல்லுது? இ ஐ என்ன புற அங்கால என்ன எந்த உயிரும் வந்து புணர்ந்தால் அப்படிதான் எங்க இலக்கணம் சொல்லுது. அதெல்லாம் பாடமாகுது இல்லை. நாங்க அப்படித்தான் 8ஆம் ஆண்டு படிச்சாங்க. இ நிலைமொழி இறுதியில் ஐயும் வருமொழி முதலில் எந்த உயிரும் வந்து. அப்ப அதெல்லாம் பாடமாய் கொண்டிருக்கிறானே. சிம்பிளாக என்ன எல்லா உடன்படுமைக்கும் அப்படித்தான் புணரணும் உயிரெழுத்தோட. அப்படி இல்ல. உடன்படுமை என்று சொன்னாலே நிலைமொழியில நிலைமொழி இறுதியில உயிரெழுத்து, வருமொழி முதலில் உயிரெழுத்து. ரெண்டு உடன்படுமை. ஜகரம் பகரம். ரைட். அப்ப பகரத்துக்கு வேற இலக்கணம் இருக்குது. என்ன இலக்கணம்? அந்த எழுத்துக்கள். ஆனா இதுதான் அந்த அடிப்படை. என்ன அடிப்படை? அப்ப நீங்க என்னது ஞாபகம்? அப்ப மொழித்திறன்டா என்ன? இப்படி ஷார்ட் கட்டா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஜகரம் பகரம் தான் 2 தான் உடம்படுமை. அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஜகரம் பகரம் தான் உடம்படுமை. அப்ப இந்த உடம்படுமைக்கு எப்பவுமே நிலைமொழி இறுதியிலையும் உயிரெழுத்து தான், வருமொழி முதலையும் உயிரெழுத்து தான். இந்த ஷார்ட் கட்டை ஞாபகம் வச்சிருந்தால் எங்களுக்கு அந்த ஐ வழி யவ்வும் என்ன அவ்வழி வவ்வும் தேவையில்லை. அது எங்கட ஸ்கூல் எக்ஸாமுக்கு தான் நாங்க பாடமாக்கிக்கிறோம், அல்லது ஓ லெவல் எக்ஸாமுக்கு பாடமாக்கிருக்கிறோம். ஓமா இல்லையா? மற்றும்படி எங்களுக்கு எல்லாம் இந்த இலக்கண இந்த மொழித்திறனுக்கு கிரைத்தலுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தெரிஞ்சால் ரைட். அப்ப இப்படியான விஷயம். அப்ப நாங்கள் கட்டாயம் எங்கண்ட மொழித்திறன்ல பார்த்தோம்னா இலக்கண ரீதியான கிரைத்தல் மொழித்திறன்ல கிட்டத்தட்ட ஒரு 35 36 விடயங்கள் இருக்குது. அந்த 35 36 விடயங்களையும் நான் உங்களுக்கு பேப்பர் வைஸா கொண்டு செல்லுவேன். அதுல சில பகுதிகள் வரவும் இல்லை எக்ஸாமுக்கு. இப்ப உதாரணமாக 3 ஒரு பங்கான சுருக்கம் வர இல்லை, அதுக்கு அடுத்து படிக்கக்கூடாண்டு இல்லை. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா அந்த அகராதி வரிசை இப்ப வரவே இல்லை. 2 எக்ஸாமுக்கு அகராதி வரிசை வரவே இல்லை. இப்ப கடைசியான அந்த எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கும் அகராதி வரிசை வரவே இல்லை. அதே மாதிரி புகையிரத சேவைக்கும் அகராதி வரிசை வரவே இல்லை. அப்ப அகராதி வரிசை இப்ப பெருசா வரவே இல்லை. ஆனா அது பெரிய கஷ்டமான பகுதியும் இல்லை, நான் சொல்லி தருவேன். சரி, அகராதி வரிசை இப்ப நான் உங்களுக்கு அந்த தர வேண்டிய 36 விடயங்களையும் நான் பேப்பர் வைஸா கொண்டு போவேன். தானே பேப்பரா கொண்டு போவேன், புதிய புதிய வினாக்களை போட்டு கொண்டு போவேன். அப்ப அந்த 36 விடயங்களையும் நீங்க பேப்பர் ஊடாகத்தான் தெரிஞ்சு கொள்ளலாம். அது புணர்ச்சியாக இருக்கலாம், தொகையாக இருக்கலாம், ஆக்கப்பெயர், தொழிற்பெயர், விஞ்ஞானையும் பெயர், அகராதி வரிசை என அப்படியான பல்வேறுபட்ட விடயங்களாக இருக்கு. ரைட். எல்எல்பிக்கு அகராதி வரிசை வந்தது. அது தெரியும் எனக்கு. எல்எல்பிக்கு அகராதி வரிசை வந்தது 2025. நான் சொல்றது கடைசியா நடந்த எக்ஸாம். அதாவது இந்த மாதம் போன மாதம் நடைபெற்ற எக்ஸாமில இல்லை. இந்த மாதம் நடைபெற்ற எம்எஸ்ஓ எக்ஸாமிலும் இல்லை. போன மாதம் நடைபெற்ற ரயில்வே மாஸ்டர் எக்ஸாமிலையும் அகராதி வரிசை என்ற கேள்வி இல்லை. அதுக்காண்டி வராதாண்டி இல்லை.
பழைய காலங்கள் அகராதிவசம் வந்து 5 வினாக்களாக வந்து பிறகு வந்து 3 வினாக்களாக வந்து கடைசியா 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாசம் 18ஆம் தேதி நடைபெற்ற எம்எஸ்ஓவில ஒரே ஒரு வினாவாக என்னவோ சம்திங் வந்தது. என்ன அப்ப அதனால வந்து அகராதிவச படிப்பிக்கையில கட்டாயம் படிப்பிக்கத்தான் வேணப்பா. கட்டாயம் 36 விடயங்களையும் நாங்கள் பேப்பர் வைஸா பார்க்க போறோம். அது எல்எல்பிக்கு அது வரலாம், ஏடிஆருக்கு வரலாம், என்ன அதே மாதிரி வந்து வடமாகாணத்தினுடைய எம்எஸ்ஓக்கு வரலாம், அல்லது போஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வரலாம், எதுவாக இருந்தாலும் மொழித்திறன் கிரகித்தல் சார்ந்த விடயத்தில் 36 பகுதிகளை நாங்கள் அக்குவேறு ஆணிவேறியாக பார்க்க வேண்டும். அதுக்கு தான் இந்த என்ன சொல்றது, இந்த வினாக்கள் எல்லாமே உள்ளடங்குது. கட்டுரை அதை கிட்டத்தட்ட பார்த்தோம் 36-40 வகையிலான கட்டமைப்பில வினாக்கள் இருக்கு. ஆனா இது சிலபஸ் இல்லை. இப்ப என்னடா திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, இப்ப நான் சொல்றது இப்ப சில பேர் சொல்லுவாங்க இதுதான் சிலபஸ் சொல்லி. நான் சிலபஸ் சொல்ல வரையில, ஆனா இதை வந்து நான் ஒரு சிலபஸாக கட்டமைச்சு வச்சுக்கிறேன். இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக வந்து இந்த போட்டி பரீட்சை வகுப்புகள் வந்து எடுத்து வாரபடியால 15 வருஷத்துக்கு மேல ஏன்னா போட்டி பரீட்சை வகுப்புகள் எடுத்து வாரபடியால நான் எனக்குள்ள ஒரு சிலபஸை வந்து கட்டியமைச்சு வச்சுக்கிறேன். அந்த சிலபஸுக்குள்ள கேள்வியை கொடுக்குறேன், அப்படியே கேள்வி வருது. அதான் இந்த டெக்னிக். அதுக்காண்டி மொழித்திறனுக்கு கிளைத்தலுக்கு எல்லாம் சிலபஸ் இருக்குன்னு சொல்லி இல்லை. அப்ப போட்டி பரீட்சையில இடம்பெறுகின்ற அது ஐக்குவாக இருந்தான, ஜிகே ஆக இருந்தான, அல்லது கிளைத்தல் மொழித்திறன் பேப்பராக இருந்தான, சிலபஸ் என்றது இல்லை. சிலபஸ் என்றது இல்லை. சிலபஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு நாளும் ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டாம். சிலபஸ் இருக்கு, சிலபஸ் இருக்கு, சில வந்து அப்படி சொன்னா அது பிள்ளை. திருப்பி சொல்றேன், நான் வந்து எனக்குள்ள ஒரு சில பேர் வந்து படிப்பிக்க இதனுடைய சிலபஸை பார்க்கலாம்னு சொல்லி அப்படி என்றால் போய் அதாவது பிள்ளை. நான் என்ன சொல்றேன்டா, நான் அதுக்கு ஒரு சிலபஸை உருவாக்கி வச்சுக்கிறேன். அது கடந்த கால பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து அதுக்குள்ள இப்படியான பகுதிகள்லாம் அடிக்கடி எக்ஸாம் வருதுன்னு சொல்லி நான் ஒரு சிலபஸை வந்து தொகுத்து வச்சுக்கிறேன். அதைத்தான் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கேன், பேப்பர் வைஸா தந்து கொண்டிருக்கேன். சரிதானே? ரைட். ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டியிருக்குதா? இல்லைத்தானே? ஒவ்வொரு கேள்வி பேப்பரும் உங்களுக்கு கையில வரும். நீங்கள் பேப்பர் எடுத்து பிரிண்ட் எடுத்து செய்து கொண்டு வாங்க. செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் குயிக்கா பார்த்து கொண்டு போகலாம். பேப்பரை செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா குயிக்கா பார்த்து கொண்டு போகலாம். சரிதான பிள்ளைகள்? சார் நாங்கள் சனிக்கிழமை சந்திப்போம். பேப்பர் செய்து கொண்டு வாங்குவேன். சனிக்கிழமை செய்து சந்திப்போமா? ஓகே. மற்றது உங்களுக்கு கட்டுரை வகுப்பு தானே. கட்டுரை வகுப்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வகுப்பா நடக்கும். கட்டுரை வகுப்பு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வகுப்பா நடக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலமா நடக்கும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலமா நடக்கும் 5 மணிக்கு. நீங்க வெராட்டிலும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். கட்டுரை வகுப்பு நீங்கள் வெராட்டிலும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். தானே? ரைட். ஓகே. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை தானே? ரைட். ஓகே.